ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி சஸ்பெஷஸ் பார்ட்னர். இது 2017ல ரிலீஸ் ஆகியிருக்கு. பார்ட்னர்னாவே நம்பிக்கை தாங்க அதிகமா வரும். பட் இந்த டைட்டில பாத்தீங்கன்னா சந்தேகத்துக்குரிய பார்ட்னர் அப்படின்னு இருக்கு. அப்படி என்னதான் இதுல டிஃபரெண்ட் இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங் சீன்ல ரொம்பவே கூட்டமான ஒரு ட்ரெயின்ல நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. அதுல எவனும் நம்ம ஹீரோயினையே மிஸ்பிஹேவ் பண்றான். பட் நம்ம ஹீரோ தான் தப்பா நடந்துக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோவை போட்டு செம்மையா வறுத்தெடுக்கிறா. அறிவில்ல பொண்ணுங்களை இடிக்கிறதுக்குன்னே நீங்களாம் வருவீங்களாடா அப்படின்றா போட்டு பயங்கரமா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, பேந்த முழிச்சிட்டு இருக்கான். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற பையன்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அப்ப கூட அந்த ஹீரோயினி ஒத்துக்கவே மாட்டா, ரொம்ப ஹாஷா திட்டிடுவா. ஏன் சமாளிச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு எப்படியோ வந்துடுறான் நம்ம ஹீரோ. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த இடத்துக்கு போய் பாக்குறான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய லவர் வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட நின்னுட்டு இருக்கான். எப்படி இருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அப்செட்டா ஷாக்கிங்கா பாத்துட்டு நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் உடனே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோயினியை சமாதானப்படுத்துறதுக்காக வந்துட்டு இருக்கான். அட் த சேம் டைம் நம்ம ஹீரோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு சார் கிட்ட இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பத்தி பேசுறதுக்காக வந்துட்டு இருப்பான். அவர்கிட்ட இன்னைக்கு ஈவினிங் மட்டும் சப்வே பக்கம் போயிடாதீங்க, இன்னைக்கு ரொம்ப கொடுமையை நான் அனுபவிச்சிட்டேன். ஒரு பொண்ணு என்ன ஒரு பொறுக்கின்னு சொல்லிட்டா, எனக்கு அது ரொம்பவே அப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி டென்ஷனா பேசிட்டு இருக்கான். அவனும் சமாதானப்படுத்துறான். ஏன் டென்ஷனா வர, இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்குறான். அப்படி கட் பண்ண அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி அவரோட லவர் கூட பேசிட்டு இருக்கோம். என்னன்னா இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஒழுங்கா சொல்லி, என்ன நீ என்கிட்ட மறைக்க பாக்குற அப்படின்னு சொல்லி ஹாஷா பேசி திட்டிட்டு இருக்கா. உடனே அவன் என்னமோ ரொம்ப நல்லவன் மாதிரியும், இதெல்லாம் சும்மா சாதாரணம், இதுக்கெல்லாம் நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற, சரி விடு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டேன்ல, என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு கேஷுவலா சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிடுறா. நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் உன்னை உண்மையாவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னடானா இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டு ரொம்ப கேஷுவலா என்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறா. அதெல்லாம் சகஜம் தானே, அதுக்கே நீ இவ்வளவு டென்ஷன் ஆவற அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, இனிமேல் நம்மளுக்குள்ள ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறான். என்ன சொல்ற நீ, இதெல்லாம் உன்னால முடியுமா, அந்த மாதிரிலாம் உன்னால இருக்க முடியாது அப்படின்னு, நீ என்ன வேணா தப்பு பண்ணுவேன், நான் அதை எதுவும் கேட்காம இருப்பேன் நீ நினைச்சிட்டு இருக்கியா, அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் யார ஃபர்ஸ்ட் இடிக்கிறோன்னா அவன் தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு, நான் அவன் கூட டேட்டிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. பார்த்தா இது கிழவன் வரான். இவ ரொம்ப அப்படியே பயந்து போய் கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் தட்டு மாதிரி எழுந்து நிக்கிறா. எழுந்து நின்ன உடனே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்க இருந்து இதெல்லாம் காதுல வாங்கிட்டு வந்து நின்னுடுவான். அவளையும் இடிச்சிடறான். அங்க இருந்து காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வரான் அவன். அப்புறம் அவ அழுதுட்டே வரும்போது அந்த லென்ஸ் அவ விழுந்துருது. சோ அவளுக்கு சிறைக்கான தெரியல. அதுக்கப்புறம் தான் பாக்குற இவன், ஐயோ பொம்பளை பொறுக்கி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இன்னொரு வாட்டி என்ன பொம்பளை பொறுக்கி சொன்னா நான் டென்ஷன் ஆயிடுவான் பாத்துக்கோ அப்படின்னு பயங்கரமா கத்துவான். உடனே ஆமா நீ அப்படிதானே பண்ண, நான் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நான் இப்ப கூட உன்னை காப்பாத்தணும் தான் வந்தான், ஆனா நீ என்ன இப்படி தப்பா புரிஞ்சுட்டு பேசுறத முதல்ல நிறுத்து அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறான் காருக்கு. உடனே அவளும் ஒரு வழியில நல்லவனா இருப்பானோ அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் கார் பின்னாடியே போறா. அவனும் எவ்வளவு கூப்பிட்டு பாப்பா, இவன் நிக்காம போவான், எனக்கு இன்னொரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, அவன் வந்துட்டே இருக்கான், என்ன எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கார்லயே அவன் கூட ஏறிடுறான். உடனே சரி ஓகே வந்து தோலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார வைக்கிறான். இவ கொஞ்சம் கேஷுவலா பேசிட்டு வருவது, பாருக்கு போலாமா, நம்ம தண்ணி அடிக்கலாமா அப்படின்னு ரொம்பவே கேஷுவலா கேக்குறான். அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. நான் வரல, நீ போறதுன்னா நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லி அவன் திட்டிட்டு, ஏன்னா அவன் இன்னமும் அவன் மேல கோமா தான் இருக்கா, அந்த மாதிரி திட்டால எல்லாரும் முன்னாடியும். அதனால இவன் மட்டும் தண்ணி அடிக்க போயிட்டு இருக்கா. அப்புறம் இவனுக்கு மனசு கேட்காது. அது மட்டும் இல்லாம இவனோட கார்லயே அவ ஒரு திங்ஸை விட்டுட்டு வந்துருவா. சரி அதை கொடுக்குற மாதிரி அந்த சாக்குல இவன் வரான். வந்த உடனே இவன் ரொம்ப சம போதையில இருக்கா. போதையில இவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம நீ இங்க இருந்து போயிடு அப்படின்னு அவளே ரொம்ப வெக்ஸ்ல பேசிட்டு இருக்கா. உடனே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செம்மையா தண்ணி அடிச்சுட்டு இவன் வீட்டுக்கே அவளை கூட்டிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே இவளுக்கு போதை தெளிஞ்சு பார்த்தோன்னா ஹீரோட வீட்டுல இருக்கிறான். அவளுக்கு ஒண்ணுமே புரியாது. அச்சோ நம்ம ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டோமா என்னன்னு தெரியலையே, அவன் நம்ம கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே டென்ஷனா அங்கிருந்து கிளம்புறதுக்கு பாப்பா. அந்த நேரம் அவன் குளிச்சுட்டு இருப்பான். சோ அந்த சாக்குல அவன் அங்கிருந்து கிளம்பிடுறா. பஸ்ல வந்துட்டு இருக்கும் போது அவ போன் எடுத்து பாக்குறா. அவளுக்கு ஒரு மெசேஜோ ஒரு கால் எதுவுமே வரல. என்ன இவன், நான் தான் கோவத்துல பேசிட்டு வந்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் ஒரு கால் பண்ணியாவது என்னன்னு கேட்கலாம்ல, எதுவுமே கேட்காம இருக்கா. நம்மள கண்டுக்க யாரும் இல்ல போல அப்படின்னு அவ ரொம்ப வெக்ஸ் ஆகி பேசிட்டு இருக்கா. அவளுக்குள்ளேயே நம்ம ஹீரோக்கும் ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா போல, அவளுக்கும் இவனுக்கும் பிரேக்கப் ஆயிருக்கும் போல. அதை அவன் நினைவுபடுத்துற மாதிரி அந்த சார் பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவனுடைய அப்பா தான், வளர்ப்பாப்பா தான் அவன் பேசிட்டு இருக்கிறான் இந்த போன்ல. உடனே எனக்கு இன்னொரு கால் வருதுன்னு அப்பயே அந்த கால் பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இவன் கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ உடனே அவனுடைய எக்ஸ் லவர் பத்தி நினைச்சு பாக்குறான். அவ இவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அவன் வேற ஒரு பையன் கூட தப்பா இருந்துக்கிற மாதிரி இவன் தப்பா நினைச்சு
சொல்லிக்கிறான் நம்ம ஹீரோ. ஏன்னா அது வேற யாரும் இல்லை, இவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இவங்க 3 பேருமே நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அந்த மாதிரி நினைச்சிட்டு அவன் ரொம்ப நாளா அவங்க கூட பேசாமலே இருக்கிறான். இவன் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு ஆபீஸ்க்குள்ள வரான். அவனுடைய ஹெட்ஸ்லாம் வந்து உட்காந்துட்டு ரொம்பவே கிண்டெல்லாம் நெகலாம் இவனை நக்கல் அடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே இவனும் ஒன்னும் புரியாம அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, இவன் உள்ள போய் அவனோட சீட்ல உட்காடுறான். ப்ராசிக்யூட்டர் நோஹிஹூ உன்னை எப்பவுமே எல்லாரும் வெறுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திட்டுறான் அவனுடைய பாஸ். பாத்தீங்கன்னா பரவாயில்ல, அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க, எனக்கு இந்த மாதிரி தப்பு பண்றவங்க எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, நான் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நெக்ல பதில் சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோவுடைய அம்மா பாத்தீங்கன்னா கால் பண்ணி இதே விஷயத்தை தான் கேக்குறான். அவனும் டென்ஷன் ஆகி நான் அப்புறமா பேச அப்படி சொல்லிட்டு வச்சிடறான். ஹீரோவுடைய அம்மா பாத்தீங்கன்னா ஒரு பார்லர்ல மசாஜ் பண்ணிட்டு இருக்கா. சோ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவளும் சொல்றா என் பொண்ணும் வக்கீலுக்கு தான் படிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கு நெக்லாம் என்னது உன் பொண்ணுலாம் வக்கீலுக்கு படிக்கிறாளா அப்படின்னு இவன் ரொம்பவே கிண்டலா பேசுவா. உடனே அவன் என்ன பண்ணுவான், மசாஜ் தானே பண்ணி விட்டுட்டு இருக்கா, சோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவளை வெறுப்பேத்துறா. நம்ம ஹீரோவுடைய அம்மா நம்ம ஹீரோவை ரொம்பவே புகழ்ந்து பேசிட்டு இருப்பா. இது பொறுத்துக்க முடியாம அவ என்ன பண்ணுவா, மறுபடியும் அவளுக்கு மசாஜ் பண்றேன்ட்டு அவளை வெறுப்பேத்த பாக்குறா. கட்டன்னா நம்ம ஹீரோயினிய காட்டுறாங்க. அவன் இன்னும் எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணல அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்ஸோட நடந்து வந்துட்டு இருக்கா. கிளாஸ்ல உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதுக்குதான் உன்னை குடிக்காதன்னு சொல்ற, நீ எங்கேயாவது என்ன மதிக்கிறியா அப்படின்ட்டு அவளுக்குள்ளே பேசிட்டு இருக்கா. பக்கத்துல இருக்கிறவ என்ன மேடம் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிடுறா. என்னது நீ என்ன மேடம் கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறான். ஒன்னும் இல்ல, ஆமாமா நீங்களா ரொம்ப பெரிய ஆளுங்க, உங்க ஆளுக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க வேற ஒருத்தர் கூட டேட்டிங்ல இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்துறா. அதுக்கு ஹீரோயினி உனக்கு எப்படி தெரியும், நான்லாம் ஒன்னும் அவனுக்கு துரோகம் பண்ணல அப்படின்னு அவ திட்டுறா. கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியை ரொம்பவே தப்பாவே பாப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவர் அந்த மாதிரி கிளாஸ் ஃபுல்லா போய் சொல்லி வச்சிருக்கான் போல, இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டா, வேற ஒருத்தவங்க கூட போய் டேட்டிங் பண்ணிட்டா சொல்லி வச்சிருக்கான். சோ எல்லாருமே அவளை அசிங்கமா பாக்குறாங்க. அவளுக்கு ரொம்ப ஷேமா இருக்கு. இவனோ பெரிய இவளாட்டும் நம்ம ஹீரோயினியை ரொம்பவே கேவலப்படுத்திட்டு வா. உடனே நீ கொஞ்சம் வாயை மூடுறியா, உனக்கு என்ன தெரியும் நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி வந்து அவளை திட்டுறா. உடனே அவன் நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவளும் வந்து கோவப்படுறா. நம்ம ஹீரோயினி கிளாஸ்ல இருந்து வெளியே வந்து பார்க்ல பார்த்தா நம்ம ஹீரோயினியோட எக்ஸ் லவர் வரான். அவளை பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம கோவமாயிடுது. ஓங்கி ஒரு எட்டி உதைக்கணும் போல ட்ரீம் பண்ணிட்டு இருக்கா. நான் கூட நினைச்சிட்டு இருந்த கோவத்துல அவ அப்படிதான் அடிச்சிட்டான்னு பார்த்தா அவ கனவு காணிட்டு இருக்கிறா பகல்லே நின்னுட்டு. அப்படி கோவமா வந்து என்ன திமிரு உனக்கு, நீ ஏன் எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்க, பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன பிளேம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவ திட்டுறா. போது நிறுத்துறியா, நீ பண்ணதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நீ என்கிட்ட ஒன்னும் பேச தேவையில்லை அப்படின்னு சொல்றான். அவன் சொல்லிட்டு அவன் மண்ணு போயிட்டே இருக்கிறான். உடனே என்னடா நடக்குது இங்க, நான் சொல்ல வேண்டிய டயலாக்லாம் நீ சொல்லிட்டு போற, எப்படி நடிக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப சோகமா அவளோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கா. நடந்து வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா அவ அந்த பார்ல நடந்ததெல்லாம் நினைச்சிட்டே வந்துட்டு இருக்கா. நம்மள யாராவது அடிச்சுட்டாங்களோ அப்படின்னு அவன் நினைச்சிட்டே போது அம்மா வந்து என்னது உன்னை யாராவது அடிச்சுட்டாங்களா, இல்லம்மா நான் ஏதோ ஒரு கனவு கண்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பார்த்தாலும் கனவு லோகத்திலே இரு, உன்னை யாரும் அடிக்கவும் இல்ல, நீயும் அடிவாங்கல அப்படின்னு அவ அம்மா சொல்றா. ஹீரோயினி வந்து அவ அம்மா கிட்ட ஷேர் பண்ணிட்டு உங்க ஆள் கூட இன்னைக்கு சண்டையா, நீ பிரேக்கப் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே அவளும் ஆமாம்மா நான் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்பவே கேஷுவலா சொல்றா. ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிடுறா அவ அம்மா. நீ பிரேக்கப் பண்ணதே நல்லதுதான், இனிமேலாவது உன்னோட ஸ்டடிஸை நீ இப்ப ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயினியும் ஓகேமா நான் இனிமேல் நல்லா படிச்சு நல்ல ஒரு லாயர் ஆகி நிறைய சம்பாரிச்சுட்டு உங்களை நல்லாவே நான் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் டே இவ ஒரு ஆபீஸ்ல 2 மந்த் ட்ரைனரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ போறா. அந்த ஆபீஸ்ல போனா மறுபடியும் அதே எக்ஸ்ல வர மீட் பண்றா. கொஞ்சம் கிண்டல் பண்ணி விட்டுட்டு உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோ. அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடு. ஐயோ கடவுளே என்ன ஏன் இப்படி படுத்துற அப்படின்ற மாதிரி அவன் நிக்கிறா. அப்புறமா நம்ம ஹீரோ கேக்குறான் உங்களுக்கு சபையில போற பழக்கம் இருக்குதா அப்படின்னு சொல்லி. இல்லையே கண்டிப்பா இல்ல. ஈவினிங் எங்க ரெஸ்டாரண்ட் போவீங்களா இல்ல பாருக்கு போவீங்களா அப்படிலாம் கேட்கும் போது இல்ல சார் நாங்களாம் எங்கேயுமே போக மாட்டோம், 6 மணிக்கு மேல நான் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேன் போய் சொல்றா. உடனே ஆமாமா நீங்க ரொம்ப குடும்ப குத்து விளக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கிண்டல் பண்றாரு ஹீரோயினிய. நீ என் வீட்டுல இருந்து நீ சொல்லாமலே கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ பந்த முழிச்சிட்டு இருக்கா. மறுபடியும் கிண்டல் பண்ண நம்ம ஹீரோயினிக்கு தாங்க முடியல. எல்லாமே தெரிஞ்சிட்டு எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாமா நீ போதும் நிறுத்து, நீ ரொம்பவே போய் சொல்ற. ஆமாமா யாரோ ஒருத்தவங்க என் பின்னாடி டச் பண்ணாங்க அப்படின்னு இவளை கிண்டல் பண்ண நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாயிடுது. நீ இதை நிறுத்த போறியா இல்லையா, நான் தான் பண்ணல, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லி திட்டுறான். நம்ம ஹீரோயினும் விடாம அதை பத்தியே பேசி 2 பேருக்குள்ள மறுபடியும் முட்டிக்குது. ஒரு வழியா சண்டை போட்டு இவன் அசிஸ்டன்டா சேர்த்துக்கிறான். இருக்கிற எல்லா பெண்டிங் கேஸையும் டிஃபிகல்ட் கேஸையும் எல்லாத்தையும் இவளையே பார்க்க சொல்லிடுவான். சும்மா ஓபி அடிக்காம ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். நிறைய கேஸ் இவ பார்த்துட்டு இருப்பா. அதுல கொஞ்சம் இவளுக்கு அடியும் பற்றும். ஹீரோயினி ட்ரெயின்ல மிஸ்பிஹேவ் பண்ணுவான்ல அவன் வருவான் ஒரு கொலை கேஸுக்காக. அவன் வரும்போது
அப்பதான் இவளுக்கு எல்லாமே புரியும். அவன் சாரிங்க, அப்ப எங்களுக்கு தெரியாதுல்ல நீங்க இப்படி இருப்பீங்கன்னு. அதுக்கப்புறம் இல்லங்க, ஆனா நான் நிஜமாவே ஒரு கொலையை பார்த்தேன், அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒத்துக்கிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் நான் உயிர் வாழணும்ல, அவன் என்னையும் கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவான். உடனே அவ சொல்றது அவ சீரியஸா எடுத்துக்காம, அவன் நைட்டு வந்து நீனு பைனாகுலர் வச்சு பொண்ணுங்களை பார்த்துட்டு இருப்பியா, அதை மட்டும் அவ சீரியஸா எடுத்து திட்டுவா. மரியாதை வெளியே போகணும்லாம் பிடிச்சி ஜெயில தாண்டா போடணும் அப்படின்னு சொல்லி அவளை வெளியே கூட்டிட்டு போயிட சொல்லுவா. அதை முடிச்சுட்டு இவ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினியோட எக்ஸ் லவர் வரா. அவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வெறுப்பேத்துறதுக்காக தான் வருவான். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து நீ ரொம்ப நல்ல பொண்ணுதான், எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லி வெறுப்பேத்தி விட்டு அனுப்பிடுவான். உடனே இவளும் தேங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போறா. விண்டோ ஓபன் பண்ணி வச்சுட்டு இயற்கை காத்து வாங்கிட்டு இருப்பா. அங்க பாத்தீங்கன்னா மாடியில ஒரு கொலை நடந்துட்டு இருக்கும். பட் இவள்கிட்ட லென்ஸ் இல்ல, ஸ்பெக்ஸும் போடாததுனால இவளுக்கு அந்த கண்ணு சரியா தெரியாது. சும்மா காத்து மட்டும் வாங்கிட்டு இவ என்ன பண்ணிடுவா, ஏதாவது போய் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு இவக்கு கடைக்கு போக பாப்பா. அந்த நீ விண்டோல இருந்து கொலை பண்றத பாத்துட்டேன்னு நினைச்சு கொலைகாரன் அந்த வீட்டுக்கு போறான். அந்த டைம் தான் ஹீரோயினோட எக்ஸ் லவரும் அங்க வரான். கொலைகாரன் இவனை கொலை பண்ணிட்டு ரிட்டர்ன் போறான். அப்போ நம்ம ஹீரோயினி ஷாப்ல இருந்து வந்துட்டு இருக்கா. கரண்ட் இல்லாததுனால அவளால சரியா இவள அடையாளம் பார்க்க முடியல. இவளும் ஜாலியா வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினிக்கு தான் பட்டப்பகல்லே பசுமாடு தெரியாது, இதுல இருட்டுல எங்க இருந்து அவ அடையாளம் காண போறா. அதனால ஜாலியா அவன் மட்டும் நடந்து வர. கொலைகாரன் பாத்தீங்கன்னா ஒரு கேப் போட்டுட்டு மாஸ்க் போட்டுட்டு சும்மா ஸ்டைலா ஒரு மட்டும் சைக்கிள் ஓட்டிட்டு போறாரு. ஒரு கொலையும் பண்ணிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கான். கொலைகாரனுக்கு ஒரு டவுட்டும் வருது, ஒருவேளை இவதான் பாத்துருப்பாளோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவனும் சும்மா லுக்கு மட்டும் விட்டுட்டு அவன் போயிடுறான். இவன் நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வந்து பார்ப்பதான் தெரியுது அவனோட எக்ஸ் லவர் இறந்து கிடக்குறதுன்னு. அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன பண்றதுன்னே புரியல, ரொம்பவே சேட் ஆயிடுறா. கொலைகாரனும் ரொம்ப கூலா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அவனுடைய நைஃபை வந்து தூக்கி போட்டு போயிடுறான். இங்க இருந்துதான் நம்ம ஹீரோயினி மாட்டிக்கிறாங்க. இதுல இருந்து இப்ப எப்படி வெளியே வர போறாங்கன்னு தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஹீரோயினியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணி நிறைய கொஸ்டின் எல்லாம் கேட்டு சாகடிக்கிறாங்க. பட் அவளால எதுவுமே சொல்ல முடியல. அப்புறமா சொல்றான் போலீஸ் கிட்ட வந்து அவ சொல்றான், நிஜமாவே நான் இந்த கொலையை பண்ணல, எனக்கு ஆனா ஒருத்தர் மேல டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. உடனே அவங்க விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது நான் கடைக்கு போயிட்டு வரும்போது ஒருத்த வந்து கேப் போட்டுக்கிட்டு பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருந்தான், அவன் தான் பண்ணிருப்பானோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அந்த டைம் பாத்தீங்கன்னா சிலவர் கூட ஒருத்தி சுத்திட்டு இருப்பா இல்லைங்களா, அவ வந்து மாதிரி கத்துறா, ஏன் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ அவளை கொலையே பண்ணிட்டியா, இந்த மாதிரிலாம் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லி அவளை ரொம்பவே திட்டுறா. நம்ம ஹீரோயினி இல்ல நான் அவனை கொலை பண்ணவே இல்லை, என்ன புரிஞ்சுக்கோன்னு அவளுக்கு எவ்வளவு புரிய வைக்க ட்ரை பண்றா. பட் அவ வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. அப்புறம் நானும் உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போறா. ஒரு வழியா போலீஸ் இவங்களை சண்டை போட விடாம தடுத்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ கிட்டதான் ஹெல்ப் கேக்குறா. அவனும் ரொம்பவே கோவமா ஹீரோயினி கிட்ட விசாரிக்கிறான். நடந்ததே ஹீரோ கிட்ட ஹீரோயினி சொல்றா. அப்புறம் எக்ஸ் லவரை நினைச்சு ரொம்பவே அழுவுறா. என்னதான் இருந்தாலும் உண்மையாவே லவ் பண்ணிருக்கால, சோ அதனால அவ ரொம்பவே ஃபீல் பண்றா. நீ இருக்கும்போதுதான் என்னை ஏமாத்தி என்னை ரொம்பவே டென்ஷன் பண்ண, என்னை ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருந்த, இப்ப நீ இறந்தும் கூட என்னை ஏன் கொடுமைப்படுத்துற அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. எக்ஸ் லவர் இருக்கிறார் இல்லைங்களா, அவரோட அப்பா வந்து ரொம்ப பெரிய ஆளு. அவரு தான் வந்து இந்த கேஸ் நீ எப்படியாவது முடிச்சு கொடுக்கணும், என் பையன் அநியாயமா செத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனே ஆஜராக சொல்றாங்க இந்த கேஸுக்கு. சிலவருடைய அப்பா சொல்றாரு, நீ உண்மையானவன் நேர்மையானவன் தெரிஞ்சதுனாலதான் நான் உன்னை இந்த கேஸ்ல வந்து ஆஜர் பண்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு உண்மையா இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வேற சொல்லிடுறான். இப்ப ஹீரோக்கு பாருங்க எவ்வளவு டென்ஷனா இருக்கும்னு. மறுபடியும் நம்ம ஹீரோயினியை விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ பிரஸ்லாம் அங்க வந்து அவளை ரொம்பவே ஒரு குற்றவாளி மாதிரியே பாக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து சரி அதுக்கப்புறம் அவன் அந்த கடையில போய் விசாரிச்சது அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து காட்டுறான். அவ உடனே கொஞ்சம் நிறுத்துங்க, நீங்க பேசுறது எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்றா. என்ன சொல்ற அப்படி சொல்லிட்டு மறுபடியும் சத்தமா சொல்லுவான். இல்ல என்னால உங்களை சரியா பார்க்க முடியல, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நான் வந்து ஸ்பெக்ஸ் போடல, அதனால எனக்கு கண்ணு சரியா தெரியல, உங்களை பார்க்க முடியல, என்னால சரியா பார்க்க முடியலன்னா எனக்கு காதும் சரியா கேட்காது அப்படி அவ சொல்றா. அதுக்கு ஹீரோ ஓகே விடு, அவன் உன்னை ஏமாத்திட்டான்னு எனக்கு நல்லா புரியுது, அதுக்காக நீ ஏன் இப்படி கொலை பண்ற அளவுக்கு போவியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினி சொல்றா, என்ன கன்வின்ஸ் பண்ண பாக்குறீங்களா, நான் ஒன்னும் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றா. நீ கொலை பண்ணலன்னா அப்ப வேற யார் கொலை பண்ணிருக்க, உன் வீட்டுல தானே இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அதுக்காக நான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு நான் பண்ணாத கொலைக்கு நான் தண்டனையை அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்றா ஹீரோயினி. ஹீரோவும் ரொம்ப டென்ஷனா அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, சோ அவன் கிட்ட ஹெல்ப் கேக்குறான். அவன் கிட்ட பேசி அவன் பல வருஷம் ஆகுது, ஆனா இந்த கேஸுக்காகவே அவன் கிட்ட மறுபடியும் கால் பண்றான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் இவனுடைய கால் வந்தோடனே. சரி என்னதான் சொல்ல வரா அப்படின்னு கேக்குறான். அப்பதான் அவன் சொல்றான், நீ வந்து எனக்கு இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே பக்கத்துல இருக்கிறவரு கிண்டல் பண்ணுவாரு, உங்க நிலைமை இவ்வளவு மோசமாகும் நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்றான்.
உடனே ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். கட் பண்ண நம்ம ஹீரோயினே அவ அம்மாவை பார்த்து பேசுறா. அவ அம்மாவும் அவளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா நான் ஒன்னு இந்த கேஸ்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவா. அப்படியே அவளுடைய பழைய கிளாஸ் ஒன்னு இருக்கும். சோ அதையும் அவகிட்ட கொடுத்துட்டு அவ போவா. அவ போகும்போது அம்மா ஒரு நிமிஷம் உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதை நினைச்சுல ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவ ஜெயில நடந்ததெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. உன்னை யாரும் இங்க கொடுமைப்படுத்தல அப்படின்னு அவ அம்மா விசாரிக்கும் போது அதுக்கு அவ சொல்றா, இல்லம்மா இங்க இருக்கிறவங்களும் சாதாரண பிட் பாக்கெட் அந்த மாதிரி கேஸ் தான். சோ நான் கொலை பண்ணிட்டு வந்ததுனால என்ன பார்த்து எல்லாரும் பயந்துதான் போறாங்க. அவ அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி பேசுறா. அப்புறம் டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவ அம்மா அங்க இருந்து கிளம்பிடுறா. கட் பண்ணா ஹீரோ சொன்னதுக்காக அவன் ஃப்ரெண்டு வந்து இவளுக்காக ஆஜராகிறான். அதை ஹீரோனி கிட்ட சொல்லுவான். ஒரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு போறான் சர்ச் பண்ண. இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அவன் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாப்பான். ஒருவேளை வெளியே இருந்து கொலை பண்ணிட்டு இங்க போட்டிருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம்ல ஒரு போன் கால் வருது. கொஞ்சம் தூரத்துல தள்ளி ஒரு வெப்பன் கிடைச்சிருக்கு. அதே டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்டே ஒரு வெப்பன் கிடைக்குது அங்க இருந்து. அப்பதான் ஹீரோ யோசிப்பா, அப்ப இந்த கத்தி யாரோடதான் இருக்கும் அப்படி யோசிப்பான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். ஹீரோ ஆல்ரெடி அவன் அப்பங்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு எந்த வெப்பனும் கிடைக்கல சார், அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவன் சொல்றான், கண்டிப்பா அந்த வெப்பன் உங்களுக்கு கிடைக்கும், அப்படி கிடைக்கலன்னா நான் கிடைக்க வைப்பேன், என்ன பொறுத்த வரைக்கும் அவளை எப்படியாவது பனிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். பையனை கொலை பண்ணவள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். சோ ஹீரோ அந்த வெப்பனை எடுத்துட்டு போய் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டர் கிட்ட கொடுத்து அதுல இருக்கிற டிஎன்ஏ வந்து டெஸ்ட் பண்ண சொல்லி சீக்ரெட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். கட் பண்ணா நம்ம லாயர் பாத்தீங்கன்னா ஹீரோயினி கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயினி சொல்றா, என்னோட ஐக்யூ லெவல் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி, இருந்தாலும் நான் நல்லா படிச்சு லாயர் பாஸ் பண்ணிருப்பேன், ஏன்னா அப்பதானே என்னோட அம்மாவை என்னால நல்லா பாத்துக்க முடியும், அவளோட கஷ்டத்தை சொல்லிட்டு இருப்பா. சோ இந்த கேஸ வந்து நீங்க தான் நல்லா எடுத்து நடத்தணும், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு அந்த லாயர் கிட்ட சொல்லுவா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து நம்ம லாயரை மீட் பண்ணி கேக்குறாரு, ஏதாவது சொன்னாலா, ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு. இல்ல அவ எதுவும் சொல்லல இது வரைக்கும் அப்படின்னு சொல்லுவான். நான் உனக்காக தான் இந்த கேஸை எடுத்து நடத்துறேன் அப்படின்னு சொல்றான். இவன் ரொம்பவே கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஏன்னா இவனதான் அவனுக்கு பிடிக்காது இல்ல, ரொம்ப நாளா பேசாம தானே இருந்தாங்க. சோ அதனால கோவமா கிளம்பி போயிடுறான். நீ என்ன மன்னிக்கவே மாட்டியா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு பின்னாடி வரைக்கும் போவான். சோ அவன் கிளம்பி போயிடுறான். அதே கோவத்தோட வந்து நம்ம ஹீரோயினி கிட்டயும் ரொம்பவே ஹார்ஷா பிஹேவ் பண்ணுவான். அப்புறம் அவனே அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹீரோயினிக்கு நூடுல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அப்ப சொல்றான், நீ சீக்கிரமாவே இந்த கேஸ்ல இருந்து விடுதலையே வெளியே வந்துருவே அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் கோர்ட்ல என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயினிக்கு ஆப்போசிட்டா தான் நம்ம ஹீரோ வந்து பாத்திருக்கீங்கன்னா ஆஜராயிருக்காரு. சோ அவரு வந்து அவர் சைட்ல இருக்கிறத சொல்லிடுவாரு, நம்ம ஹீரோயினி தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி. அதுக்கு நம்ம லாயர் என்ன பண்ணுவாரு, இல்ல இதை நானு கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன், என்னோட கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பாவப்பட்டவங்க, அவங்க இந்த கொலையை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சாட்சியாளரா ஒரு ஒருத்தைய கூப்பிட்டுட்டு வந்திருப்பா. அந்த பொண்ணு வந்து, ஆமா இவதான் இந்த கொலையை கண்டிப்பா பண்ணிருப்பா, ஏன்னா லாஸ்டா இவதான் சொல்லிட்டு போனா நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லுவா. நான் மட்டும் இல்ல, இவ சொன்னதை அங்க இருந்து எல்லாருமே கேட்டாங்க அப்படி சொல்லுவா. அப்படியே பழைசெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பாக்குறா ட்ரீம்லயே நம்ம ஹீரோயினி. உடனே அந்த லாயர் வந்து சொல்றான், கோவத்துல இருக்கும் போது எல்லாருமே இது சாதாரணமா யூஸ் பண்ற வேர்டு தான் இது அப்படி சொல்லுவான். கோவத்துல சொன்னா எல்லாரும் கொலை பண்ணிடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி அவளே கேட்பான். அதுக்கு அவ சொல்றா, இல்ல இது அவ கொலை பண்ற மோட்டிவ்ல தான் சொன்னா, அது எனக்கு 100% தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கு லாயர் சொல்லுவான், அப்படி பார்த்தா நீங்களும் தான் இந்த மாதிரி வேர்ட்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கும்ல, இவளை கொலை பண்ணிடுவேன்னு அவ வந்து கத்திட்டு போவாள். சோ அதை மீன் பண்ணி அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ நீங்களும் அவளுக்கு சீக்கிரமாவே கொலை பண்ணிடுவீங்களா அவகிட்டயே அந்த கொஸ்டினை கேட்பான். சோ அவகிட்ட அதுக்கு மேல அவன் கிட்ட சொல்றதுக்கு எந்த பதிலும் இல்ல. சோ அவ சைலண்ட் ஆயிடுறா. அப்ப ஹீரோயின் என்ன பண்றா, அவ சைட்ல இருக்கிற நாயத்தை அவ சொல்லணும்ல. சோ அவ சொல்லிட்டு இருப்பா, நான் இந்த கொலையை பண்ணவே இல்லை சார், நான் மிரட்டினது சபிச்சது என்னமோ உண்மைதான், அதுக்காக நான் அவனை கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போல, அதுக்கான மோட்டிவும் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லுவா. எல்லாரும் கோவத்துல ஏதோ ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க, சோ அந்த மாதிரிதான் நானும் சொன்னேன், மத்தபடி அவன் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிடுவா. இந்த கேஸ் நெக்ஸ்ட் டேக்கு தள்ளி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் என்னாச்சுன்னு பாக்கிறதுக்காக அந்த ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பாப்பான். பார்த்து படிச்ச உடனே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறான். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போறான். நம்ம ஹீரோயினே அந்த மாதிரி இழுத்துட்டு போறது அவனுக்கு பார்க்கும் போதே ரொம்பவே ஃபீலிங்ஸா இருக்கும். நம்ம ஹீரோ ஆர்கியூ பண்றான், நாம இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு சார், அதை நான் இங்க சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு. அதுக்கு நம்ம லாயர் சொல்றாரு, இல்ல அது என்னால ஒத்துக்க முடியாது, எந்த போலீஸ் கிட்டயுமே கிடைக்காத எவிடன்ஸ் இவர்கிட்ட மட்டும் எப்படி கிடைச்சது கொஸ்டின் கேட்பான். இல்ல இந்த வெப்பன் நான் அவங்க வீட்ல இருந்து தான் எடுத்தேன், எனக்கு இதோட ரிப்போர்ட் நேத்து தான் கிடைச்சது, அதனாலதான் என்னால சப்மிட் பண்ண முடியல, சோ நான் இன்னைக்கு சப்மிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்
முன்னாடி எடுத்து வைக்கிறான். அதுக்கு அந்த லாயர் சொல்றான், இல்ல இது என்னால ஒத்துக்க முடியாது, எந்த போலீஸ் கிட்டயுமே கிடைக்கல, சோ உங்ககிட்ட மட்டும் எப்படி இந்த வெப்பன் கிடைச்சது, இதுல ஏதோ சதி இருக்கு, சோ இந்த கேஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பா விசாரிக்கணும் அந்த லாயர் சொல்லுவான். அதுக்கு உடனே ஜட்ஜ் சொல்லுவாரு, இல்ல எனக்கு ஃபாரன்சியோட ரிப்போர்ட் வேணும். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டாக்டர் விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த லாயர் சொல்றாரு, எனக்கு என்னமோ போலீஸ் கிட்ட கிடைக்காத இந்த வெப்பன் இவங்களா ரெடி பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த 2 வெப்பனையும் பத்தியும் ரொம்ப தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான் ஜட்ஜ் கிட்ட. ஜட்ஜ் சொல்லுவாரு, அப்போ நீங்க இதையே முதல்ல சொல்லாம இப்ப சொல்றீங்க, அதுக்கான காரணம் என்ன? அதுக்கு நம்ம ஹீரோக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் ஒரு வெப்பன் பொய் தான், சோ ஒரு வெப்பன் தான் உண்மையான வெப்பன், சோ அத அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவனோட வேலையை ரிசைன் பண்ற மாதிரி அவன் சொல்லிடுவான் ஜட்ஜ் கிட்ட. எல்லாருக்குமே ரொம்பவே குழப்பமாயிடும், இங்க என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம ஹீரோக்கு நல்லா தெளிவாவே தெரியும் ஹீரோயினி கொலை பண்ணல அப்படின்னு. சோ அவனோட வெப்பனை அவன் சப்மிட் பண்ணதுனால ஹீரோயினி மேல அந்த கொலைப்பழி வந்துடும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது இவன் இப்படி சொல்லவும் எல்லாருக்குமே ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப அவ அம்மா ரொம்பவே புலம்புவா, இனிமேல் இங்க என்ன நடக்கும், என் பொண்ணோட நிலைமை என்ன அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்லுவான், அவரு உன்னோட பொண்ணை காப்பாத்தி தான் விட்டுருக்காரு, உன் பொண்ணை காப்பாத்துறன்னு சொல்லிட்டு அவன் தலையில அவனே மண்ண வரி கொட்டிக்கிட்டா சொல்லுவான். சோ ஹீரோயினியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஹீரோ கிட்ட பிரஸ் ஆளுங்களா ரொம்பவே கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க ஏன் ஜாப் ரிசைன் பண்ணீங்க அப்படி இப்படி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம ஹீரோயினி கிட்டயும் நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினிக்கு அந்த விசில் சவுண்ட் கேக்குது, பட் ஆள் யாருன்னு தெரியல, அந்த சவுண்ட் மட்டும் அவளுக்கு லைட்டா காதுல கேக்குது. சுத்தி பாத்துட்டு இருக்கா அவனை எப்படியாவது பாத்திர முடியுமான்னு. ஆனா அவளுக்கு அந்த விசில் சவுண்ட் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு. சுத்தி பார்க்கும்போது அவளுக்கு அந்த பிரஸ் ஆளுங்க மட்டும் தான் தெரியறாங்க, தவிர வேற யாருமே தெரியல. அப்ப லாயர் வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. சோ இதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த கொலைகாரன் யாரு என்னன்னு. நம்ம அங்கேயே கொடுக்கல, அவளை ரிலீஸ் பண்ண நீயே காரணமா இருந்துட்டல்ல, உன்னை நம்பி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை போட்டு சம்மாடி அடிக்கிறான். அதுக்கு ஹீரோ ஒண்ணுமே பேசாம சோகமா அந்த ஆபீஸை விட்டு வெளியே வரான். நம்ம ஹீரோயினிய காட்டுறாங்க, அவ மனசுக்குள்ள சொல்லிட்டே வரா, சில பேருக்கு லவ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னே தெரியாது, அவங்களுக்கே தெரியாம அவங்க மனசுக்குள்ள லவ் வந்துரும். அப்படித்தான் நம்ம ஹீரோயினுக்கும் இந்த லவ் மேட்டரை ஹீரோ கிட்ட சொல்ல ரொம்பவே ஜாலியா நடந்துட்டு வரா. ஆனா நம்ம ஆளு ஆல்ரெடி அடி வாங்கிட்டு சோகமா வரான். ஹீரோயினி பேச வருவா. அதுக்கு ஹீரோ, என்னோட கெட்ட நேரம், இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், என் கண்ணு முன்னாடி நீ வந்துடாதுன்னு சொல்வா. அவளுக்கு ஒண்ணுமே புரியாது, ஒரு செகண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிடுவா. அப்புறம் ஹீரோ கிட்ட பேசுறான், நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தாலும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்னாலதான் உங்க வேலை போச்சு, அதுக்கும் சாரி சொல்றா. அப்புறம் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், அந்த கொலைகாரனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா ஹீரோயினி. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ஹீரோக்கு, என்ன கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டியா, அதை பத்தி சொல்லாம என் வேலை போனதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு. நீங்க ஆல்ரெடி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, சோ இனிமேல் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்றா. ஹீரோ, உன்னை பத்தி யார் கவலைப்படா, அந்த கொலைகாரனை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு வெறித்தனமா இருக்க அப்படின்னு சொல்றான். ஓகே, ஒழுங்கா அவனை பத்தி டீடைல்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினி சொல்றா, இல்ல நான் அவனை சரியா பாக்கல, அவன் சைக்கிள்ல ஹெட்செட் மாட்டிட்டு போயிட்டு இருந்தான், அதனால எனக்கு அவனை சரியா அடையாளம் பார்க்க முடியல, ஆனால் விசில் சவுண்ட் மட்டும் கொடுத்துட்டே போனான், அந்த சவுண்ட் அன்னைக்கு கோட்லயும் எனக்கு கேட்டுச்சு, சோ அந்த கல்பிரட் என்ன சுத்தி தான் எங்கேயோ இருக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால கண்டிப்பா அந்த கொலைகாரனை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு ஹீரோயினி சொல்ல. ஓகே, அது என்ன சவுண்டுன்னு ஹீரோ கேக்குறான். ஹீரோயினி அதுக்கு ட்வைன் ட்வைன் ஏதோ சொல்றா. ஹீரோ டென்ஷன் ஆகி, போதும் நிறுத்து, உன்னை கேட்டது ஏன் தப்பு தான், தயவு செஞ்சு இனிமேல் நீ பாடாத அப்படின்னு கலாய்க்கிறான். நான் எங்க போய் எப்படி இந்த சாங்க கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி பாவம் புலம்புறான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயினிய பாக்க இவன் வந்திருக்கான், என்னோட பையனை கொலை பண்ணிட்டு நீ இதே வீட்டுல ஜாலியா சாப்பிட்டு தூங்குறல்ல அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினி, என்ன மன்னிச்சிடுங்க, உங்க பையனை நான் கொலை பண்ணல, இருந்தாலும் கண்டிப்பா கொலைகாரன் யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் அடிக்கவே கையை வாங்கிடுறான். என்ன திமிரு பாருங்க அவனுக்கு, என் பையனை வளைச்சு போட்டு அவனை கொலை பண்ணது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஜீவிக்கும் பக்கம் வளைச்சுக்கிட்ட, இந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டேன், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், நிம்மதியாவே நீ வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படியே நம்ம ஹீரோ அவனோட அப்பா போட்டோவை பார்த்து, சாரிப்பா உங்கள மாதிரி ஆகணும்னு நினைச்சேன், பட் என்னோட லாஸ்ட் கேஸ கூட என்னால ஒழுங்கா முடிக்க முடியல, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லி சின்ன வயசுல அவன் அப்பா கூட இருந்ததை இமேஜின் பண்ணி பாக்குறான். அதே சுகத்தோட ஆபீஸ்க்கு போறான். அவன் ஃப்ரெண்டு இவனை வெல்கம் பண்றான். நம்ம ஹீரோ, என்னை இரிட்டேட் பண்ணாம இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்றான். ஆனா ஜீவக், இது என்னோட ஆபீஸும் தான், இது என்னோட டேபிள், இது உன்னோட டேபிள் அப்படின்னு ஹாப்பி மூட்லயே இருக்கிறான் நம்ம ஃப்ரெண்டு. அப்புறம் நம்ம ஹீரோயினி கொலைகாரனை கண்டுபிடிக்க அவன் நைஃப் தூக்கி போட்டான் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் பாக்குறான், வேற ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு. அட் த சேம் டைம் நம்ம ஹீரோவும் அங்க வரான். இவளுக்கு செம்மையா பயம்
பயந்து போய் அப்படியே கத்துறா. அதுக்கு அவன் பைத்தியக்காரி எதுக்கு இப்படி பேய் மாதிரி கத்துற அப்படின்னு கேக்குறான். ஆமா என்ன பயமுடுத்தினா நான் கத்தாம என்ன பண்ணுவேன், நான் கொலகாரம் தான் வந்துட்டான்னு நினைச்சிட்டு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இவ்வளவு பயம் இருக்குல்ல, நீ எதுக்கு தனியா இந்த இடத்துக்கு வர அப்படின்னு கேக்குறான். அது சரி நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, என்ன நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு நான் தான் சொன்னல, என்ன நினைச்சு கவலைப்பட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, என்கிட்ட கோர்ட்ல இருக்கிற கேமரால இருந்து ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன், வந்து அதை பார்த்து ஏதாவது அடையாளம் காட்ட முடியுமான்னு பாரு அப்படின்னு சொல்லி கேட்பான். ஹீரோயினி நான் தான் அவனை பார்க்கவே இல்லையே, அந்த விசில் சவுண்ட் வச்சு தான் அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்றா. அட பைத்தியமே, உன்னை வச்சுட்டு எப்படி அவனை கண்டுபிடிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்றான். உனக்கு கண்ணும் தெரியாது, கண்ணு தெரியலன்னா காதும் கேட்காது அப்படின்னு சிரிச்சுட்டே செம்மையா கலாய்ப்பா. ஆக மொத்தத்துல உன்னை வச்சுட்டு என்னால ஒரு ஆணையும் புடுங்க முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அது சரி இதுக்கு மேல நம்ம மீட் பண்ணவே வேண்டாம்னு சொல்லிட்டு போறான். அதுக்காக நான் கண்டிப்பா அந்த கொலகாரனை கண்டுபிடிப்பேன், அதுக்கப்புறம் தான் உன்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே கொஞ்ச நாள் போகுது, பார்த்தாலும் பேசிக்க மாட்டாங்க. ரெண்டு பேருமே அவங்க ஒர்க்ல பிஸியா இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினி சொல்றா, யாரு முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ என் கேரகம் அவன் மூஞ்சில தான் முழிக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்றா. அதுக்கு இவளும் அதெல்லாம் வேலை பாக்குறவங்க சொல்லணும், நீ வெட்டி ஆபீசர் தானே, ஆமா என்ன ட்ரெஸ் இது, உனக்கு கொஞ்சம் கூட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லையா, ஸ்லிப்பரை பாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றா. என்னோட ட்ரெஸ்ஸும் ஸ்லிப்பரும் வேணா இப்படி இருக்கலாம், ஆனா என்னோட மனசு ரொம்ப பெரிய மனசு, உன்ன மாதிரி அழுக்கு பிடிச்சவ கிடையாது அப்படின்னு சொல்றா. ஆமா நான் எப்படி ட்ரெஸ் பண்ண உனக்கு எங்க எரியுது, நீ ஏன் ஃபீல் பண்றன்னு திட்டிட்டு போறா. மறுபடியும் ஒரு கேஸுக்காக தான் ஹீரோயினியும் மீட் பண்றாங்க. இந்த பையன் நம்ம ஹீரோயினியோட கிளைண்ட், இந்த பொண்ணு நம்ம ஆளோட கிளைண்ட். ஒரு வெளியா அவங்க கேஸ் முடிச்சிட்டு இனிமேல் நீங்க பாத்துக்க கூடாதுன்னு கோர்ட்ல சொல்லிட்டாங்க, சோ அவங்கள நீங்க ஃபாலோவும் பண்ண கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயினி வந்து அவங்களோட கிளைண்ட் கிட்ட சொல்றா. அப்படியே சைன் வாங்கிடுறான். ஹீரோவும் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு போவான். இனிமேல் அவன் உங்க லைஃப்ல வரமாட்டான், நீங்க ஹாப்பியா இருங்க அப்படின்னு அவனோட கிளைண்ட் கிட்ட சொல்லி வழி அனுப்புறான். சடனா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது, அந்த பையனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஹீரோ கிட்டவே ஹெல்ப் கேட்டுட்டு ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இவ சந்தேகப்பட்ட மாதிரி அந்த சைக்கோ மறுபடியும் அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருங்க கோர்ட்லயே ஆர்டர் இருக்கு, நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாது, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண வைக்க கூடாது அப்படின்னு சொல்றான். நீங்க யாருமே வராதீங்க, எனக்கு அவ வேணும்னு சொல்லி பைத்தியக்கார மாதிரி அவன் பேசுறான். உடனே ஹீரோ அவனை அடிச்சு போட்டு போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினையும் வீட்டுல டிரா பண்றான். அப்ப ஹீரோயினி மறுபடியும் ஹீரோ மேல லவ் ரொம்ப அதிகமாயிடுது. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்க உடம்ப பாத்துக்கோங்க, நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம், இனிமேல் நான் உங்க லைஃப்ல அவ்வளவா குறுக்க வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிட்டு போறா அழுதுட்டே. அப்படி அழுதுட்டே இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவ டேபிள்ல பாக்குறா ஒரு கிஃப்ட் இருக்கும், கூடவே ஒரு லெட்டரும் இருக்கு. நீ என்ன தேடிக்கிட்டே இரு, அதுக்குள்ள நான் உன்னை பிடிச்சிருவேன் அப்படின்னு போட்டிருக்க அந்த லெட்டர்ல. அந்த கொலகாரன் தான் இதை எழுதி வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல அவ ரூம்ல தான் அந்த கொலகாரனும் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இத படிச்ச உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பயம் அதிகமாயிடுது. அப்ப யாரும் அவ பின்னாடி நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சடனா அவளுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. என்ன பண்ற, நீ ஏன் அழுதுட்டே போனேன்னு கேக்குறான். அதுக்கு இவ எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அந்த கொலகாரன் தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் போல, அவன் என் பின்னாடி தான் நிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல, நீ ஒன்னும் பயந்துக்காத, நான் உடனே அங்க வரேன், நீ கேர்ஃபுல்லா இரு, நீ எதுவும் பண்ணிடாத சொல்லிட்டு ரொம்பவே ஃபாஸ்டா யூட்டர்ன் பண்ணிட்டு வரான். இவ போன் கட் பண்றதுக்குள்ள அந்த கொலகாரனும் அங்க இருந்து வெளியே போறான். நம்ம ஹீரோயினையும் பின்னாடியே போய் நில்லு, நீ யாருன்னு சொல்லுன்னு கேட்டுட்டே போறா. என்ன ஒரு தைரியம் பாருங்க, என்னதான் பயம் இருந்தாலும் அவ பின்னாடியே துரத்திட்டு போறா. அவன் நினைப்பான் ஃபாஸ்டா அவன் கீழே போறான். நம்ம ஹீரோயினி ரொம்பவே அப்செட் ஆகுறா, பக்கத்துல இருந்தும் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு. அதுக்குள்ள ஹீரோவும் அங்க வந்து உனக்கு ஒன்னும் ஆகலன்னு பதட்டத்தோட கேக்குறான். என் கண்ணு முன்னாடி அவன் தப்பிச்சு போயிட்டான், அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றா. ஓகே விடு பாத்துக்கலான்னு சொல்லிட்டு அவன் கூட ஒர்க் பண்றான்ல அவனுக்கு கால் பண்ணி ஃபாரன்சி ரிப்போர்ட்டரை வர சொல்லுங்க சொல்லுவான். எதுக்கு நீங்க அவனை இந்த நேரத்துல வர சொல்றீங்க அப்படின்னு. நான் சொன்னதை மட்டும் நீ செய்ய அப்படின்னு சொல்லி அவன் மேல கோவப்படுவான். இவன் ஏன் தான் இப்ப பார்த்தாலும் என் மேல கோவப்படுறான்னு அவனும் போன் கட் பண்ண. அப்புறம் நம்ம ஹீரோயினி அந்த பயத்தோடயே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ உன்னை பார்க்கவே காமெடியா இருக்கு, நீ எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கன்னு தெரியாம பைத்தியக்காரி மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். என்ன நினைச்சு ஃபீல் பண்றீங்களான்னு கேக்குறாவ. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, அப்போ நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு லவ் லுக்கோட கேக்குறா. அதுக்கு அவன் ஒண்ணு கொன்னு இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு. கொன்னா கொன்னுட்டு போறான். என் வாழ்க்கையே இப்போ சரியில்லாம தான் இருக்குன்னு, கையில ஒரு பைசா கூட இல்ல, வேற வேலைக்கு போலான்னு பார்த்தா என்ன யாருமே வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க, நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவளாம், அதனால என்ன யாரும் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்றா. அட என்ன விடுங்க, என்னோட அம்மாவால இதை எப்படி தாங்கிக்க முடியும், என்னோட அம்மாக்காகவும் உங்களுக்காகவும்
உனக்காகவும் கண்டிப்பா அந்த கொலைகாரனை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லுவா. ஓகே வீடு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்ல, அவ காசு இல்லாம கஷ்டப்படுறான்னு புரிஞ்சுக்கிட்டு அவனோட வீட்டுக்கே கூட்டு போறான். ரொம்ப பெரிய மனசுதான் நம்ம ஹீரோக்கு. அவ வீட்டுக்குள்ள வந்ததும், நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, உங்க வீடு ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்றா. நெக்ஸ்ட் டே நம்ம ஆளு ஆபீஸ்க்கு வர அவன் ஃப்ரெண்டு பழக்கம் போல இவரோ வந்து, டேய் ஏண்டா மத்த லாயர்ஸ் மாதிரி இருக்க மாட்ற அப்படின்னு காலையிலேயே பூஜை ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு ஹீரோ அவன் வீட்டுல நடந்ததை இமேஜின் பண்ணி பாத்துட்டு இருக்கான். மார்னிங் எழுப்பி விட நம்ம ஹீரோயினி அவன் ரூமுக்கு வந்து இவன் தூங்குறத ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்கான். இவன் கண்ணு முழிச்சதும் தலை தெறிக்க முட்டிட்டும் மோதிக்கிட்டும் கீழே விழுறா. அப்படியே கட்டனா அந்த ஃபாரன்சி ஆபீசர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கான். ஒண்ணுமே சரியா கிடைக்கலன்னு சொல்றான். சிசிடிவி செக் பண்ணி பாத்தீங்களான்னு கேக்குறான். அதுல சரியா தெரியல, அவன் கேப் போட்டிருந்தான் அப்படின்னு ஹீரோயினி சொல்றான். அச்சுச்சோ பாவம் அப்படின்னு சொல்லி சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அவன் பார்க்கும்போது அங்க அந்த கொலைகாரன் விட்டு போன கீ செயின் இருக்கு. உடனே ஹீரோயினி கிட்ட தண்ணி கேக்குறான். அதுக்குள்ள அதை எடுத்து மறைச்சு வச்சுக்கிறான். கேக்கும்போது ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு போறான். அவன் போனதும் இவனும் அங்க வரான். மிஸ்டர் நூ என்ன ஒரு வேலையா அனுப்புனாரு, அதை முடிச்சுட்டு வரும்போது உங்க ஓனரை பார்த்த, நீ 2 மாசமா அமௌண்ட் பே பண்ணாம இருக்கியாம, இந்த மந்த் நீ பே பண்ணாம டிமிக்கி கொடுத்தனா கரண்ட் தண்ணி எல்லாம் விட மாட்டாங்கன்னு சொல்றாரு. அச்சுச்சோ அப்படியே சொன்னாரு அப்படின்னு இவளும் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. கடனா இந்த லூசு இவன் கிட்ட நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினியும் ஒன்னாதான் இருக்கிறாங்கன்னு ஏத்தி விட்டுட்டு இவன் வெளியே வரான். அதே டைம் நம்ம ஹீரோவும் அங்க வந்து, உங்க வேலையை இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, எதுக்கு அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எல்லாமே பார்த்துட்டேன், உங்க கார் எதுக்கு அங்க நிக்குதுன்னு கேக்குறான். அதுக்கு அவன் சொல்றான், அவ ஒரு கொலைகாரி, அவ எங்கெல்லாம் போறான்னு நான் நோட் பண்ண கூடாதா, நான் என் பையனை இழந்துட்டு இருக்கேன், ஆனா அவ ஜாலியா இருக்கா, அது எப்படி என்னால விட முடியும் கேக்குறான். நீங்க பண்றது தப்பு, சட்டத்துக்கு எதிரானதுன்னு நான் உங்க மேல கேஸ் போட முடியும், ஆனா நான் அப்படி போட மாட்டேன், உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும், உங்க கார்ல ஒரு கேமரா இருக்கிறத பார்த்தேன், அதோட ஃபுட்டேஜ் எனக்கு வேணும்னு கேட்பான். அதுக்கு அவன் சொல்றான், உன் நேரம் அதுல கேமரா எல்லாம் இல்ல, அது ஒர்க்கும் ஆகல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோவும், உங்களை மாதிரி ஆளுங்களா எப்படி கேமரா வச்சுப்பீங்க, அப்புறம் நீங்களே மாட்டிப்பீங்கல்ல, அது சரி நீ எதுக்கு இதை கேக்குற, உன் கூட இருக்காளே அவ கல்பிரேட் இல்லைன்னு சொன்னதை நம்பிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமா அவ கொலை பண்ணல, அவ ஒன்னும் ஹாப்பியாவும் இல்ல, நீங்களும் நானும் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. சார் உடனே கோபப்பட்டு, அவளுக்கு பாவம் பார்த்த, உனக்கு தான் 7.5 பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோ கண்டுக்காம போறான். ஹீரோயினியோட அம்மா ரிட்டையர்மெண்ட் முடிச்சுட்டு போறா. நம்ம ஹீரோயினி அங்க வந்து அவளை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கா. அவளோட கிஃப்ட் எல்லாம் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறா. இருந்தா உங்களை மாதிரி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே டைம் நம்ம ஹீரோட அம்மாவும் அங்க வந்திருப்பா. என்னது அவ போயிட்டாளா, என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு ரொம்பவே சிலுக்குத்தனமா பண்ணுவா. உடனே அங்க இருக்கிற ஸ்டாஃப் சொல்லுவாங்க, இல்ல மேம் எல்லாம் விஐபி கஸ்டமர்ஸ்க்கும் அவங்க போன் பண்ணி சொன்னேன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லுவா. என்னது இந்த டைமும் என்ன இன்சல்ட் பண்ணிட்டு அவ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி இவளோட சோக கதையை சொல்றா. உடனே நம்ம ஹீரோவும், அச்சோ விடுங்க மேம் பாத்துக்கலாம் சொல்லிட்டு போனை கட் பண்றான். கட் பண்ணா இவங்க 2 பேரும் கொலகாரனை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, அவளை பிடிக்கவே இல்லை எனக்கு, அவ கூட இருக்கவே பிடிக்கல, போதையில வளரிட்டு இருப்பா. அதுக்கு இவனும் சிரிச்சுக்கிட்டே, இப்படி எல்லாம் சொன்னா நாங்க நம்பிடுவோமா பாஸ், உங்க பாஸ் நீங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். அவ இல்லாதப்போ நான் ரொம்பவே அமைதியா ஃபீல் பண்ணேன், இப்போ அவளால எல்லாமே மாறி போச்சு, அந்த சைக்கோவை பார்த்தேன், இப்போ அந்த கொலகாரனும் வந்துட்டு போறான்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினி ரெண்டுக்கு ஆப்ல வீடு தேடிட்டு இருக்கா. அங்க ஒரு காஃபி ஷாப்ல இந்த பொண்ணு திருடனை நிறுத்தி சண்டை போடுவான். உடனே நம்ம ஹீரோயினியும் அவளை காப்பாத்துறன்னு காலை உடைச்சிட்டு நிக்கிறா. அவங்களே போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, நீங்க ப்ராசிக்யூட்டரா நானும் லாயர் தானே இன்ட்ரோ பண்ணிக்கிறா. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு கார்டு கொடுத்துட்டு, என் கூட ஒர்க் பண்ண விருப்பம் இருந்தா வாங்கன்னு சொல்றா. நம்ம ஆளு என்னதான் பிடிக்கலன்னு சொன்னாலும் இவள பெரிய கட்டோட வரத பார்த்துட்டு பைத்தியக்கார மாதிரி தூக்க ட்ரை பண்ணுவான். தூக்கவே முடியாது அவனால. அப்புறம் முதுகுல தூக்கிட்டு போறான். அப்படியே அவளுக்கு வேண்டியது எல்லாத்தையுமே செய்வான். இதுதான் சாக்குன்னு அவளும் இது வேணும் அது வேணும்னு ஹீரோவை வேலை வாங்குற பாவம். அப்படியே இந்த அம்மா வளைஞ்சுக்கிட்டே, நீங்க தான் என்னோட ரோல் மாடல், நானும் கிராஜுவேட்டட் தான் சொல்லி ரொம்ப சீன் போட்டுட்டு பேசுவா. நீங்களும் வெளிநாட்டுக்கு போய் ஹையர் ஸ்டடிஸ்லாம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் முடிச்சுட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். நான் என்னோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தப்பிக்க தான் போனேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அப்படியே ஹீரோயினியோட எக்ஸ் லவர் ஆளும் இவதான், நானும் என்னோட பாய் ஃப்ரெண்டு கூட டேட்டிங்லாம் பண்ணிருக்கேன்னு ரொம்பவே கூலா சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவை திட்டிட்டே ஒருத்தன் சண்டை போடுறான். அவனை
சமாதானம் பண்ணிட்டு, ஏன்டா அவன் கூட சண்டை போடுறீங்க, இப்ப பாரு என்ன நடந்தாலும் நம்ம தான் காரணம்னு சொல்லுவாங்க. நம்ம வேலையை நிம்மதியாவே பார்க்க விட மாட்டாங்க. ஹீரோவும் கூலா இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் சொல்லுவான். மத்தவங்க மேல பழி சொல்ல ரொம்பவே ஈஸி தான். அட போங்கடா, என்ன டென்ஷன் பண்ணாம உங்க கொலி கூட பேசி சால்வ் பண்ற வழி பாருங்கன்னு சொல்லிட்டு போறான். நைட்டு ட்ரிங்க்ஸ் பார்ட்டில இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினி ஒரு வேலை விஷயமா அவங்க கூட பேசிட்டு வரா. சார் நான் என்ன இன்ட்ரோ பண்ணிக்குவான்னு, நீ தான் ஆல்ரெடி ஃபேமஸ் ஆச்சு, அப்புறம் என்ன இன்ட்ரோ பண்ணிக்கணும் அப்படின்னு கிண்டல சொல்லுவான். நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே பேசலான்னு செம்மையா என்ஜாய் பண்றாங்க. ஹீரோ அங்க இருந்து பாத்துட்டே இருக்கிறான். அப்புறம் இவளை கூப்பிட்டு, உனக்கு அறிவு இருக்கா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றன்னு கேக்குறான். ஒரு ஜாப் விஷயமா தான் பேச வந்த அப்படின்னு சொல்றான். எந்த லூஸ் பார்ல இன்டர்வியூ பண்ணுவாங்கன்னு கேக்குறான். எனக்கு வேலை கிடைச்சா போதும்னு இவளும் சொல்றான். நான் ரொம்பவே கஷ்டத்துல இருக்கேன், எவ்வளவு நாளைக்கு உங்க வீட்லயே நான் இருக்க முடியும்னு ரொம்ப கவலையா சொல்லிட்டு போக, அவனுங்களும் நாங்க உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம், நீ நாளைக்கே ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அப்புறம் ஒரு கண்டிஷன், விஐபி கிளைண்ட் கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்தது. இத நீங்க ஏன் ஃபர்ஸ்டே சொல்லல, பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சீப்பா போயிட்டோமா அப்படின்னு சொல்லி அடிக்க போறா. ஹீரோ தடுத்துட்டு, எதுக்கு நீ ட்ரிங்க்ஸ் வேஸ்ட் பண்றன்னு சொல்லிட்டு இவனே அதை எடுத்து குடிச்சிடுறான். நீ திரும்ப என்கிட்டயே வந்துருன்னு சொல்லி அவன் மேலேயே சாஞ்சிக்கிறான். ஆனா நம்ம ஃப்ரெண்டுக்கு இன்னும் கோவம் தாங்கல போல, ரெஸ்ட் ரூம்ல வச்சு செய்யறான். அப்புறம் ஒரு சாரியும் கேட்டுட்டு, இருடா இன்னொரு ரவுண்ட் போட்டு வரேன்னு சொல்லி எஸ்கேப் ஆகுறான். நைட்டு போதையில என்ன பண்ணுன்னு தெரியாம மறுபடியும் தப்பு பண்ணிட்டோமோ பயத்தோட வரான். ஹீரோயினியும் வெக்கப்பட்டுட்டே நல்லா தூங்குனீங்களான்னு கேக்குறா. ஏய் வெக்கப்படாத, ஒழுங்கா உண்மையை சொல்லு, நைட்டு ஏதாவது நடந்துச்சான்னு. அச்சோ எனக்கு தெரியலையே சொல்றா. அது சரி நீ வெக்கப்படுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துன்னு அவனும் சொல்லுவான். ஹீரோயினியும் நல்லா அவஸ்தப்படு மனசுக்குள்ளே சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு வந்துடுறா. கடன்னா ஹசர் ஆபீசர் எனக்கு கால் பண்ணிருக்காங்க, ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருக்குமான்னு ரெண்டு பேரும் பேசிட்டே வெளியே வர, அந்த ஆபீசர் இல்ல எந்த எவிடன்ஸும் கிடைக்கலன்னு சொல்றான். இவ போன் பேச ஹீரோ வெளியே வர அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான். ஏன்னா அவனோட எக்ஸ் லவர் வந்திருக்கா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறதுனால ரெண்டு பேருமே ஒரு செகண்ட் ஃப்ரீஸ்ல நிக்கிறாங்க. ஹீரோயினி புரிஞ்சுக்கிட்டா இவங்க தான் ஜீவுக்கோட எக்ஸ் லவர்னு. சோ சைலண்டா போறா. அப்புறம் ஜீவு என்ன மன்னிச்சிடு, என் மேல ரொம்ப கோவத்துல இருக்குன்னு தெரியும், ஆனா என்கிட்ட பேசாம இருக்காதன்னு சொல்ல, நம்ம ஹீரோ நீ யாரு, நான் ஏன் உன்னை மன்னிக்கணும், என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்பயோ செத்துட்ட, நம்மளுக்குள்ள எந்த ஒரு பாண்டிங்கும் இல்ல அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினையும் பொறுத்துக்க முடியாம, ஹே டார்லிங் என்ன பண்ற அப்படியே ரொம்பவே க்ளோஸா இருக்கிற மாதிரி அவன் கையெல்லாம் பிடிச்சிட்டு பேசுறா. அதுக்கு இந்த பொண்ணு நீ யாருன்னு கேட்க, நான் தான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் லவ்வர் எல்லாமே நான் தான் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஹே ஜீவு நான் அப்பவே சொன்னல, நீ தான் கேட்கவே இல்ல, நைட் ரொம்ப ஓவரா தான் போயிட்டு சொல்லும் அப்படின்னு செம்மையா வெறுப்பேத்துறா. இவனும் அங்க இருந்து வந்து, ஹே என்ன நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற, அவகிட்ட போய் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அப்புறம் நைட் என்ன நடந்துச்சு, உன்னை யார் இப்படி எல்லாம் பேச சொல்றான்னு கேக்குறான். நீங்க எனக்கு பண்ணதை நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றேன்னு பழைய விஷயத்த சொல்லுவா. ஓகே இதோட அதெல்லாம் மறந்துடு. ஹீரோ சொல்ல முடியாது, அது என்னுடைய மெமரிஸ்னு இவளும் சொல்லுவா. உன்னோட மெமரிஸ்ல நான் இருக்க தேவையில்லைன்னு சொல்ல, இப்பவே எனக்கு பயமா இருக்கு, அவகிட்ட நீ இப்படி எல்லாம் பேசுற, என்ன பேசுன வைஃப்னு சொல்லுவேன், என்னோட பேபிஸ்க்கு நீங்க தான் அப்பான்னு கூட சொல்லுவேன், தெரியும் நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு, அதுக்காக தான் சொல்ற, போதும் இந்த ஓவர் இமேஜின் இதோட பண்ணாத சொல்லிட்டே அப்படியே கட் பண்ணா அந்த பொண்ணு ஜீவு கூட இருந்த மெமரிஸ் நினைச்சு பாக்குறா. அப்படியே இந்த பக்கம் இவருக்கு பர்த்டே, சோ அவரை பார்க்க வந்திருக்காங்க. இவரு நான் தான் இங்க ஹெட், பட் எனக்கு வயசாயிடுச்சுன்னு யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு மீட்டிங் கூட என்ன கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு, அட பாவி நான் உன் கூட தாண்டா பேசுறேன், நீ ஏன்டா மூஞ்ச இப்படி வச்சிட்டு இருக்கேன்னு கேட்க, நம்ம ஃப்ரெண்டு நான் வேணும்னா உங்களுக்கு பதிலா திட்டவான்னு கேக்குறான். நான் பாத்துக்கிறேன், இன்னைக்கு என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண வந்துட்டு ஏன்டா இப்படி டல்லா இருக்க அப்படின்னு கேக்குறான். நம்ம ஃப்ரெண்டு உடனே கிஃப்ட் எடுத்து குடுக்கறான். அப்படியே நம்ம ஹீரோவும் கிஃப்ட் குடுக்கறான், கூடவே ரிசைனிங் லெட்டரும் குடுக்கறான். உனக்கு எவ்வளவு திமிரு, என்கிட்டயே உன்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை குடுக்கற அப்படின்னு கேக்குறான். உங்ககிட்ட குடுக்காம வேற யார்கிட்ட குடுக்கணும்னு சொல்ல ட்ரிங்க்ஸ் பார்ட்டியை முடிச்சிட்டு போறாங்க. அப்படியே கடனா நம்ம ஹீரோயினை பத்தி, அதுவும் இந்த சிலுக்கு கிட்டயே டீடைல்ஸ் கேக்குறா. அவதான் டிஸ்ட்ரிக்ட் அத்தானி பையனை கொடூரமா கொலை பண்ணிட்டா. அப்படியே அவளை பத்தின நியூஸும் எடுத்து காட்டுவான். இவளை நான் ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுவா. அப்படியே கடனா இவங்க ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினி, ஆமா நீங்க ஏன் பிரேக்கப் பண்ணீங்கன்னு கேப்பா. ஒரு நாள் அவளை பார்க்க வீட்டுக்கு போனேன், ஆனா அவ வேற ஒரு பையன் கூட இருந்ததை பார்த்துட்டேன், அதனாலதான்னு சொல்லுவான். இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு
பண்ணாங்கன்னு திட்ட ஆரம்பிக்கிறா. இவங்களை அப்படியே துண்டு துண்டா வெட்டி கடல்ல தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பண்ணுவா. ஹீரோ சிரிச்சுட்டே ஓகே ஓகே விடு, உனக்கு இதெல்லாம் செட் ஆகலன்னு சொல்றான். இல்ல உனக்கு மனசுக்குள்ள ஏதாவது கஷ்டம் இருந்தா நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம நம்பினவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணா அந்த வலி எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் புதுசா ஒரு லேடிய காட்டுறாங்க. அவ வீட்டுக்குள்ள போறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவ இறந்துட்டான்னு நியூஸ் வருது. அப்ப நம்ம ஃபாரன்சி ஆபீசர் தான் அங்கேயும் போறான். அந்த ஆபீசர் கிட்டயே நம்ம ஹீரோயினி இத நம்ம கண்டுபிடிச்சு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஏன் ஒருத்தன் கொலை பண்ற அளவுக்கு போறான்? ஒருவேளை பர்சனல் வெஞ்சன்ஸா கூட இருக்கலாம், எனக்கு சரியா தெரியலன்னு சொல்ல. ஆனா நீ எப்படி அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க போற கேக்குறான் அந்த ஆபீசர். தெரியல, பட் என்னோட உயிரே போனாலும் சரி நான் கண்டுபிடிப்பேன், பாத்துமா உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுதுன்னு அந்த ஆபீசரும் சொல்றான். அதெல்லாம் நான் பாத்துப்பேன் அப்படின்னு கொஞ்சம் மூவ் பண்றா இவ. உடனே அவனும் நான் வேணா உங்களை டிராப் பண்ணட்டுமா அப்படின்னு வில்லத்தனமாவே கேக்குறான். இவளுக்கும் கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. அப்புறம் கார்ல ஏறும்போது நம்ம ஹீரோ நீ ஏன் தனியா போன, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் தானே சொன்னேன், நீ அடங்கவே மாட்டியான்னு கேக்குறான். அப்படியே அந்த ஆபீசர் கிட்ட எந்த ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னு அந்த கொலைகாரனுக்கு ஃபாரன்ஸை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவன் ரொம்பவே கேர்ஃபுல்லா எந்த எவிடன்ஸும் கிடைக்க கூடாதுன்னு மூவ் பண்றான். சோ அவன் ரொம்பவே பிரில்லியண்டா இருக்கான்னு சொல்லி அப்படியே இவங்களும் பேசிட்டே நடந்து போறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினி ஏண்டி ஏன் கண்ணு முன்னாடியே வந்து தொலைற, ஆமா நீங்க ரெண்டு பேரும் ஏன் எப்ப பார்த்தாலும் ஒன்னா சுத்திட்டு இருக்கீங்க, நீங்க எப்படியோ போய் தொலைங்க, நீலாம் ஒரு மனுஷ ஜென்மமே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயினி ரொம்பவே அவளை கேவலமா திட்டுறா. அதுக்கு அவனும் ஹேய் நீ ரொம்ப ஓவரா பேசுற அப்படின்னு எகிரிட்டு வரான். உடனே ஹீரோயினியும் டேய் அடங்குடா ரொம்பதான் ஓவரா சீன் போட்டுன்னு வர அவளும் திட்டுறா. உடனே இவெல்லாம் அந்த ஜீவுக்கு குஜா தூக்க தான் லாக்கி அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. அவன் சட்டையை பிடிச்சு எதுக்கு இப்போ அவரை பத்தி பேசுறன்னு சண்டை போடுறா. அப்படி கற்பனா நம்ம ஹீரோயினி தெரிஞ்சு போச்சு ஹீரோ வேலையை ரிசைன் பண்ணிட்டான்னு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்றா. நம்ம ஹீரோவோட அம்மா அவளோட பீஸா ஷாப்க்கு வேலைக்கு யார செலக்ட் பண்ணலான்னு தேடிட்டு இருக்கா. அங்க இவரும் இங்க பாரு உன் பையனை வேலையை ரிசைன் பண்ண வேண்டான்னு சொல்லு, அவன் தனியா புதுசா ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணா ரொம்பவே கஷ்டப்படுவான், என்னுடைய பையன் எப்பவுமே கரெக்டா தான் டிசிஷன் எடுப்பான்னு இவளும் சொல்லுவா. இந்த மாதிரி நெகட்டிவா பேசாம அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ற வழிய பாருங்க, இவ்வளவு சொத்து வச்சுட்டு இந்த கடைசி காலத்துல என்ன பண்ண போறீங்க, ஒழுங்கா ஹெல்ப் பண்ற வழிய பாருங்க, அந்த பீஸாவையும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவா. அப்படி பேசிட்டே அவ ரெஸ்யூம் பார்த்துட்டு வாவ் சூப்பர் இவ மாட்டிக்கிட்டா, இவள நான் பழி வாங்கி ஆகணும்னு சொல்லி அவங்க ஸ்டாஃப் கிட்ட அவளை அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லுவா. இது தெரியாம அவளும் ஹாப்பியா வேலை கிடைச்சிருச்சுன்னு ஹீரோயினிக்கு மெசேஜ் பண்றா. நம்ம ஹீரோயினி அவளோட ஆபீஸ காலி பண்ணிட்டு அப்படியே ஹீரோக்கு ஒரு லெட்டரும் எழுதி வச்சுட்டு போறா. நீங்க இது வரைக்கும் எனக்கு ரொம்பவே நல்லது பண்ணிட்டீங்க, தேங்க்ஸ். ஆனா வேலை இல்லாம வெடியா எவ்வளவு நாள் தான் இருக்க முடியும், சோ நான் வேற ஜாப் பார்க்க போறேன்னு சொல்லி குட்டீஸ் கராத்தே மாஸ்டர்க்கா ஜாயின் பண்றா. நம்ம ஹீரோ அவளை ரொம்பவே மிஸ் பண்றான். மறுபடியும் அவன் லோன்லியா ஃபீல் பண்றான். அப்படியே ஆபீஸ்க்கு போய் அபிஷியலா லெட்டரும் கொடுத்துட்டு அவனும் ஓகே நீ தனியா ஆபீஸ் ஓபன் பண்ண போறல, நான் அதுக்கு இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். இவனும் கிண்டலா இல்ல நான் பிளாக் மணில அக்செப்ட் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஏண்டா இப்படி எல்லாம் சொல்ற, இந்த மாதிரிலாம் நீ சொன்னா வெளியே என்ன யாருடா மதிப்பான்னு அவனும் கத்த ஸ்டார்ட் பண்றான். அப்படியே நம்ம பேங்க் கிட்ட போயிட்டு நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், நான் ஓன் ஆபீஸ் ஓபன் பண்ண போறேன், சோ எனக்கு உன்ன மாதிரி ஒரு மேனேஜர் வேணும் சொல்ல. அவனும் அப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு உங்ககிட்ட வர சொல்றீங்களா பாஸ் அப்படின்னு கேக்குறான். உன்ன வேலையை விட்டுட்டு வர சொல்ல, எனக்கு மேனேஜரா ஒர்க் பண்ண இஷ்டம் இருந்தா வான்னு தான் சொல்றான், இத சீக்கிரட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவனுக்கும் மண்டை காயுது. அவனோட வீட்டை ஒரு சைட் மட்டும் ஆபீஸா மாத்துறான், பர்னிச்சர்லாம் புதுசா வாங்கி போடுறான். அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க. நம்ம ஹீரோவை எப்படி தனியா விட முடியும், அதெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல நம்ம ஃப்ரெண்டும் ஓகே நானும் வரவான்னு கேட்க ஓகேடா நீனும் போய் ஜாயின் பண்ணிக்கோ, அவனும் லாயர்ஸ் வேணும்னு தான் தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல. ஆனா ஜீவுக்கு என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணுவானா அப்படின்னு அவனும் கேக்குறான். அதெல்லாம் பண்ணுவான்டா வா நம்ம போலான்னு பேசிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தேடி போறான். ஹீரோயினி குட்டீஸ்க்கு கிளாஸ் எடுத்துட்டே ஹீரோ கூட இருந்ததை இமேஜின் பண்ணிட்டு இருக்கா. உடனே இந்த பிரெக்னென்ட் லேடியும் ஹே பாங்கி இங்கே நீ இருந்துரு என் கூட, அவனுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே, நீ ஏன் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினையும் சொல்றா. ஆமா நீ ஏன் இப்படி ஒரு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கன்னு அவ கேக்குறா. என்ன பண்றது எல்லாம் என் நேரம், என்கிட்ட ஒரு பைசா கூட இல்ல, நான் இப்பதானே வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன், இனிமேல் தான் எல்லாமே ஒண்ணுன்னா வாங்கணும் சொல்றா. அட் த சேம் டைம் நம்ம ஹீரோவும் அங்க
வந்து நிக்கிறான். இவளுக்கு அப்படியே ஷாக்கிங் ஆயிடுது. ரெண்டு பேரும் பேசுறாங்க. ஹே பாங்கி, நீ என் கூட வந்திருந்தானே சொன்னேன், நீ என்ன கூட ரிஜெக்ட் பண்ணிட்டியா? நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதானே உன்னை நான் சொன்னேன். இல்ல, நீங்க அன்னைக்கு ஏதோ போதையில தான் சொன்னீங்கன்னு நான் நினைச்சேன். இல்ல, நான் உண்மையா தான் சொல்றேன், நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி கண்டிப்பா வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே குழப்பமாயிடுது. ஐயோ என்னடா பண்றது? ஆனா கண்டிப்பா ஹீரோவை மறக்கவும் முடியாது. அவன் கூடயே போகிறா. உடனே இவனுக்கு ஹாப்பி ஆயிடுது. நீ இவ்வளவு சீக்கிரம் என் கூட திரும்பி வருவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு. சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் கூப்பிட்டு போறான். நான் அந்த கொலகார நாயை பிடிக்கணும்னா நீ கண்டிப்பா என் கூட இருக்கணும் பேசிட்டு வீட்டுக்கு போக அங்க செம்ம சர்ப்ரைஸ் பண்றாங்க இவங்க எல்லாம். பட் ஹீரோ என்னடா ஏன் பர்மிஷன் இல்லாம நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேக்குறான். ஹீரோயினுக்கு மறுபடியும் இங்க வந்ததுல செம்ம ஹாப்பியா ஃபீல் பண்றான். ஆமா நீ யாரு? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நம்ம பாஸ் கேக்குறாரு. இவ அந்த கொலை பண்ண பொண்ணு தானே, உன்னாலதான் இவனுக்கும் வேலை போச்சுன்னு இவன் சொல்றான். உடனே நம்ம ஹீரோ கிட்ட அவ போயிட்டு யார் இந்த கிழமை என்ன அசிங்கப்படுத்துறா, நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா ஜீவுக்கு அப்படின்னு கேக்குறா. உடனே அவனும் இவளை ஏன் நீ வேலைக்கு சேர்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்ல, ஆமா அவருதான் என்ன வந்து கூப்பிட்டாரு, அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு இவ்வளவு நெக்லாவே பதில் சொல்றா. உடனே அவனுக்கும் டென்ஷன் ஆயிடுது. பைத்தியமே, இதெல்லாம் உன்னை அவர் கேட்டாரா? உன் வேலையை மட்டும் நீ பாரு போ அப்படின்னு சொல்லுவான். உடனே அவனும் இந்த பொண்ணு இங்க வேலை செஞ்சா நம்மள இங்க ஒழுங்கா வேலை செய்ய முடியாது, இவ்வளவு போ சொல்லு. அதுக்கு ஹீரோ இப்ப ஏன் எல்லாரும் இங்க மீன் மார்க்கெட் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்களான்னு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறான். நம்ம ஃப்ரெண்டு உடனே நீ கவலைப்படாத ஜீவு, நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு சொல்லுவான். ஆனா பாவம் அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறான் நம்ம ஹீரோ. அவன் ஏன் தான் இப்படி பண்றானே தெரியல நம்ம ஃப்ரெண்டு. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டும் நான் உன்கிட்ட பேசணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு கேக்குறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ சின்ன பசங்க ஸ்மோக்கிங் பண்ணிட்டே போறாங்க. நம்ம ஃப்ரெண்டு வான் பண்றேன்னு போய் வாங்கி கட்டிக்கிறான் நல்லாவே. ஏன்னா அவனுங்க 5-6 பேர் இருக்காங்க, இவங்க 2 பேரு தான். அது தெரியாம நம்ம ஃப்ரெண்டும் கொஞ்சம் வாய் விட்டுறான். அப்புறம் அவனும் சொல்லுவான், டே குண்டா அவன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்றான். அவங்களும் அதை கேட்காம ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. உடனே நம்ம ஃப்ரெண்டு டே ஜீவுக்கு மச்சான் என்னை எப்படியாவது காப்பாத்துறான்னு, நானே இங்க சும்மா அவ பூ பறிச்சுட்டாடா இருக்கேன். எல்லா ஃபைட்டும் பாத்தீங்கன்னா சீரியஸா போகும். ஆனா இந்த ஃபைட்டை பார்க்கும்போது செம காமெடியா இருந்துச்சு. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் ஃபைட் பண்றாங்க. பட் மறுபடியும் அவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால இவங்களால சமாளிக்க முடியல. பாவம் அடி வாங்கி தான் வராங்க. அவங்க ஃபைட் முடிச்சுட்டு அந்த வலியோட இவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்றான் ஒன் சைடா அந்த பொண்ணு. அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ண போகும்போது தான் நம்ம ஜீவுக்கும் அந்த பொண்ணும் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டான். பாவம் நம்ம ஃப்ரெண்டு அவனோட ஃபீலிங்ஸ் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிறான். அவங்க பழைசெல்லாம் நினைச்சு பார்க்க நம்ம ஹீரோவும் சொல்றான், கண்டிப்பா உங்க 2 பேரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு, என்னதான் தப்பு பண்ணாலும் என்னால உன்னை கம்ப்ளீட்டா வெறுக்க முடியலன்னு சொல்லி சின்ன வயசுல இவங்க 3 பேரும் இருந்ததை இமேஜின் பண்றான். நிஜமாவே ஸ்கூல் காலேஜ்ல இருக்கிற லைஃப் வேற லெவல் ஃபீல் தான்ல, மறக்க முடியாத ஒரு விஷயம். அப்படியே நானும் என்னுடைய ஸ்கூல் காலேஜ் லைஃப்க்கு போயிட்டேன்னா பாருங்களேன். கற்பனா நம்ம ஹீரோவும் அடிப்பட்டதோட வீட்டுக்கு போறோம். ஹீரோயினுக்கே ரொம்பவே பதட்டமா என்ன ஆச்சுன்னு கேட்க இவனும் நடந்ததை சொல்ல, அப்புறம் ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விடுறா. நம்ம சேர்மன் காமெடி பண்ணிட்டே நம்ம ஃப்ரெண்ட வேலைக்கு எப்படியாவது ஜீவோ கிட்ட சேர்த்துடணும்னு சொல்லி அப்படியே கால்ல விழுறான். டிவில நியூஸ் போயிட்டு இருக்கு, கொலை பண்ணதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம்னு ஒரு பையனை அரெஸ்ட் பண்றாங்க. அதுதான் நம்ம ஜீவுக்கோடைய ஃபர்ஸ்ட் கேஸும் கூட. இவன் அந்த கொலையை பண்ணிருப்பானா இல்ல நம்மள மாதிரி பண்ணாத தப்புக்கு அரெஸ்ட் பண்ணாங்களான்னு ஹீரோயினுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. நம்ம ஹீரோ வெற்றிகரமா ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் மீட்டிங் ரூம்ல வர பத்தி பேசாம அங்க எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீஸ்க்கு என்ன நேம் வைக்கலான்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி, இது என்ன ஆபீஸ் மீட்டிங்னு நினைச்சீங்களா இல்ல மீன் மார்க்கெட்னு நினைச்சீங்களா, கொஞ்சமாவது வேலையை பார்க்கலாமான்னு திட்டிட்டே ஸ்டார்ட் பண்றான். அப்புறம் மீட்டிங்கும் முடிச்சுட்டு போறான். நம்ம பாஸ், ஆமா இந்த பொண்ணு ஏன் உன் வீட்டு ரூம்ல இருந்து வரா, இந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்க கஷ்டத்துல இருக்காங்க, நான் ஹெல்ப் பண்றேன் அவ்வளவுதான் சொல்றான். அப்படியே நம்ம ஃப்ரெண்டு என்ன பத்தியும் ஜீவுக்கு பத்தியும் தெரியுமான்னு ஹீரோயினி கிட்ட கேக்குறான். ஹீரோயினி இமேஜின் பண்றா, பிகாஸ் ஹீரோ சொல்லிருப்பான்ல அவனோட எக்லவர் கூட அன்னைக்கு இருந்தது இவன் தான்னு, அதை நினைச்சு பாத்துக்கிறா. அப்படியே நம்ம ஃப்ரெண்டு ஜீவுக்கு ஏன் கூட மறுபடியும் பேச நீங்க தான் காரணம்னு சொல்லி தேங்க்ஸ் பண்றான். ஆனா எனக்கு என்ன டவுட்னா, நம்ம ஹீரோக்கு துரோகம் பண்ணிருப்பானா நம்ம ஃப்ரெண்டு, என்னால நம்ப முடியல. அது இன்னும் சஸ்பென்ஸா தான் இருக்கு, பாக்கலாம். நம்ம ஹீரோ நம்பிட்டான், என்ன பண்ணுவான், கண்ணில் பாத்துருக்கான்ல. சோ வாங்கி கிட்ட ஹீரோ சொல்ல அவளும் நம்பிட்டா. இவங்க 2 பேருமே அப்படியே பேசிட்டே இருக்காங்க. ஹீரோ அங்க இருந்து பாக்குறான். அப்போ நம்ம பேங்க் இவங்க க்ளோஸ் ஆயிட்டாங்க போல, ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்றான். ஹீரோ இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம அப்படிலாம் ஒண்ணே இல்லைன்னு சொல்லி தண்ணியை
ஊத்தி விட்டுறான். இவங்களும் ஹே ஜீவ போது நிறுத்துடா, என்னோட ட்ரெஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லிட்டே இருக்கான். அவன் கேட்காம ஃபுல்லா தண்ணி ஊத்தி விட்டுறான். இவங்க 2 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவோட அம்மா, இங்க பாருமா கண்ணு, நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்கத்தான் இந்த ஜாபுக்கே அப்பாயின்மெண்ட் பண்ணேன்னு சொல்ல, உங்க வேலையும் எனக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவளும் போக பாக்குறா. பட் என்ன பண்றது, நான் வயசானவ தான், பட் ஒர்க் நல்லா பண்ணுவேன்னு, என்னோட இந்த மந்த்லி சேலரி வச்சுதான் நான் ஃபேமிலியை ரன் பண்ணணும். பிகாஸ் என்னோட பொண்ணும் இன்னும் ஸ்டேபிள் ஆகல. சோ என்னோட சேலரி ரொம்ப முக்கியம்னு சொல்ல, இந்த சிலுக்கும் உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்குன்னு, எனக்கு பாவம் பாக்குறவங்க எல்லாம் பிடிக்காதுன்னு இவளும் இன்சல்ட் பண்ணிட்டு போறா. இவெல்லாம் திருந்தவே மாட்டா, என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு வழியா இவளும் ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கிறா. அப்போ அங்க வந்த ஒரு பேர் இன்னும் கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணவே இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஆபீசர் அந்த நியூஸ் பார்த்துட்டே அவன் வீட்டுக்கு போய், யாரு ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமா ரே பண்றாங்களோ அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். அப்படியே ஒரு லேடி ரொம்ப அவசரமா வீட்டுக்கு போறாங்க. அங்க இவன் இறந்து இருக்கிறத பார்த்துட்டு இவளும் அலறிக்கிட்டே அங்க ஒரு போட்டோவை பார்த்துட்டு அதுல என்னமோ எழுதி இருக்கு, அதை அழைச்சிட்டே இருக்கா. இவனையும் அரெஸ்ட் பண்றாங்க. இங்க இருந்துதான் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்கு டர்னிங் பாயிண்ட். பிகாஸ் அவங்க தான் இந்த கேஸை எடுத்து நடத்த போறாங்க. அப்படியே நம்ம சா வந்து, என்ன நீ போலீஸ் கிட்ட எதுவுமே ஒத்துக்கலையாமே, உன்னை பார்த்த விட்னஸ் கரெக்டா சொல்லிட்டாங்க, அது மட்டும் இல்ல அங்க இருந்த டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகுது, நீ தானே அந்த ஏரியா டெலிவரி பாயா ஒர்க் பண்ணிருக்க, சோ நீ தான் பண்ணனு எவிடன்ஸ் இருக்கு, திருட்டுக்காக கொலை பண்ணிட்டேன்னு கேஸ் ஃபைல் பண்ணதான் போறாங்கன்னு சொல்றா. என்ன நான் பேசிட்டே இருக்க, நீ வாயை திறக்க மாட்டேன்ற, வாயை திறந்து பதில் சொல்லுன்னு சொல்ல, அதுக்கு இவனும், நான் என்னதான் சொன்னாலும் நீங்க என்ன நம்ப மாட்டீங்க, எனக்கு வேற லாயர்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினியும் அவ அம்மாவை பார்க்க வரா. அவங்களும் அங்க நடந்த கொடுமையெல்லாம் சொல்றாங்க. ஹீரோட அம்மாவும் பக்கத்துல இருந்து கேட்டுட்டே, இவதான் உன் பொண்ணா, லாயர் மேடமா அப்படின்னு கிண்டலா கேப்பா. ஹீரோயினியும் அவங்கள சும்மா விட மாட்டா, நல்லாவே அவளை வெறுப்பேத்தி விடுறா. அம்மா, உங்களை யாராவது வேலை பாக்குற இடத்துல கொடுமை பண்ணா சொல்லுங்க, அது ஓனரா இருந்தா கூட பரவாயில்ல, நான் அவங்கள பாத்துக்கிறேன்னு இன்சல்ட் பண்ணுவா. அதுக்கு இவளும், உன்னை பொண்ணு வளர்க்க சொன்னா பேய வளர்த்து வச்சிருக்க, உன்ன மாதிரியே உன் பொண்ணும் என்ன இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, கிளம்பிடுவா அங்க இருந்து. நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே இந்த கேஸ இவதான் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பாஸ் கூட ஹீரோயினுக்கு நோ எவிடன்ஸ் அப்படின்னு பேரை வச்சுட்டு கலாய்க்கிறான். அது நம்ம பொண்ணுக்கு பிடிக்கல. ஹீரோ போன் பேசிட்டே கட் பண்றான். ஹீரோயினி அங்க வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, என்னோட அம்மாவை யாரோ இன்சல்ட் பண்ணிட்டாங்களா, இவளும் பெரியவங்களை மரியாதை கொடுக்காம யார் இப்படி எல்லாம் பண்ணதுன்னு கேக்குறா. அதை விட என்ன விஷயம் நீ சொல்லு, நான் ஜுங்கன்சுவை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன், நான் தனியா போட்டுமான்னு நீங்களும் வரீங்களான்னு கேப்பா. ஹீரோ உடனே, நான் இங்க பாஸ், நீ என்கிட்ட ஒர்க் பண்ற எம்ப்ளாய், உன் வேலைய நீ தான் பாக்கணும்னு சொல்ல, நம்ம ஃப்ரெண்ட் உடனே நான் வரட்டுமான்னு கேப்பான். அப்புறம் நம்ம ஹீரோவே அவளை கூப்பிட்டுட்டு போறான். அங்க போனா நம்ம சாவும் பாங்கியும் மீட் பண்ணிக்கிறாங்க. நீங்க ஜீவ கூட டேட்டிங்ல இருக்கீங்களா, அதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களான்னு கேக்குறான். இப்போ நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றா. உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா நீ ஏன் இப்படி பண்றன்னு ஹீரோனி கிட்ட கேக்குறா. நான் என்ன பண்ணேன், உங்களை கூட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இவளும் சொல்றா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத இந்த சிலுக்கும் ஒரு மணி நின்னு கவனிச்சிட்டு இருக்கா. சரி உண்மையாவே சொல்லு, நீங்க டேட்டிங்ல இருக்கீங்களான்னு கேக்குறா. அதுக்கு ஆமான்னு சொல்றா. இல்ல நீ பொய் சொல்ற. உடனே நம்ம ஹீரோ, அவ ஒன்னும் பொய் சொல்லல, இனிமேல் இவதான் என்னுடைய ஆளுன்னு சொல்லிட்டு கூட்டு போறான். கொஞ்ச தூரம் போய், ஐயோ நான் ரொம்பவே எக்ஸைட்டிங் ஆயிட்டேன், ஆமா நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க, ஏய் வாங்கி நீ தப்பா எடுத்துக்காத, நான் உன்னை காப்பாத்ததான் அப்படி சொன்னேன், நீ சொன்ன பொய் என்ன கண்டினியூ பண்ண, அதுக்காக நீ என்ன தப்பா நினைச்சுக்காத. இவளும் சிரிச்சுக்கிட்டே போவா. அப்புறம் இவன் கிட்ட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மர்டர்ல இருந்து உங்களை தப்பிக்க வைக்கணும்னா அங்க நடந்ததை எல்லாமே என்கிட்ட சொல்லணும்னு கேப்பா. அதுக்கு இவனும் மூஞ்ச ரொம்ப அப்புறணியா வச்சுட்டு, நான் செய்யாத தப்பை எப்படி ஒத்துக்க முடியும், நான் ஒரு டெலிவரி பாய், அங்க நிறைய டைம் டெலிவரி பண்ண போயிருக்கேன், அதையே ஒரு எவிடன்ஸா சொல்றாங்க, நீங்க தான் என்ன இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது காப்பாத்தணும்னு ஹீரோயினி கிட்ட சொல்றான். அப்படியே ஹீரோயினி அவளோட பழைய விஷயத்து ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ கிட்ட இப்படிதானே இவளும் பேசிருப்பா. அப்படியே நம்ம ஹீரோயினி இவன் சொல்றதையும் நம்புறா. ஹீரோ நடந்ததை சொல்லுன்னு கேக்குறான். அப்போ அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் பார்க்ல இருந்ததையும், அப்புறம் மூவி பார்க்க போயிட்டு பார்க்காம வந்து லஞ்ச் சாப்பிட்டதையும், அப்புறம் நைட் அவன் பாருக்கு போய் தண்ணி அடிச்சதையும், அன்னைக்கு அந்த பார்ல ஒரு கப்பல் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவான். இவங்களும் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு வராங்க. அப்போ ஹீரோ சொல்லுவான், நீ அவனை நம்புறியா பாங்கின்னு. அதுக்கு ஹீரோயினி, நானும் அவன் இடத்துல இருந்திருக்கலன்னு சொல்றான், இதுல உன்னோட ஃபீலிங்ஸ கொண்டு வராதன்னு சொல்லுவான். நம்ம லாயர், சோ நம்ம அவன் சைடு தான் நிக்கணும்னு சொல்றா. ஹீரோ, இதுதான் எனக்கு பிடிக்கவே இல்ல, அதுக்காக அவன் என்ன தப்பு பண்ணாலும்
அவன் பக்கம் என்னால நிக்க முடியாது சொல்லுவான். இப்படியே இவங்க சண்டை போட்டுட்டே போறாங்க. கட் பண்ணா நம்ம ஃப்ரெண்டு பார்க்க இந்த சாப் பொண்ணு வந்திருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும்? ஆமா, நான் கெட்டவளாவே இருந்துட்டு போறேன், ஆனா நீ ஒண்ணு நல்லவன் கிடையாதுன்னு நம்ம ஃப்ரெண்ட போட்டு செமையா திட்டுறா. உடனே இவனும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கான்னு கேக்குறான். இருக்கான், சரி கிளம்பு, இது ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் தான், சோ இனிமேல் நம்ம மீட் பண்ணிக்க வேண்டாம் சொல்லிட்டு இவனும் போயிடுறான். கட்டனா நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானி அவனோட பையனுக்காக பர்த்டே கேக் வாங்கிட்டு வரான். அங்க நம்ம ஹீரோயினி ரொம்ப ஹாப்பியா நடந்து வரா. அத பார்த்துட்டு இவன் கோவமா, இப்படி நீ மட்டும் ஜாலியா இருக்க, இன்னைக்கு என்னோட பையன் பர்த்டே, அவன் உயிரோட இருந்திருந்தா எவ்வளவு ஜாலியா இந்த நாளை நாங்க செலிப்ரேட் பண்ணிருப்போம் தெரியுமா, அவனை நீ கொலை பண்ணிட்ட, நீ ஒரு கொலைகாரி அப்படின்னு அவளை கழுத்தை பிடிச்சு திட்டுவான். இனிமேல் நீ என் கண்ணு முன்னாடியே வராதுன்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம பாங்கியும், நிஜமா நான் கொலை பண்ணல, நீங்க என்கிட்ட எப்படி கேட்டாலும் இதுதான் உண்மைன்னு சொல்றா. அப்படின்னா அத ப்ரூஃப் பண்ணு, கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சு என் முன்னாடி வந்து நில்லு, அப்ப நான் ஒத்துக்கிறேன், அது வரைக்கும் நான் உன்னைதான் பிளேம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினி அந்த வழியை மறைச்சிட்டே ஹீரோ கிட்ட அந்த பையன் போட்டோவை காட்டி, அவன் சொன்ன பார்ல நான் போய் விசாரிச்சேன், அவன் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு, இந்த எவிடன்ஸ் எல்லாம் போதாதுன்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அப்படியே என்ன ஆச்சு பாங்கி உனக்கு, என்கிட்ட மறைக்காம சொல்லுன்னு பாங்கி எதையுமே சொல்லல. ஹீரோவும் உனக்கு தோணும் போது சொல்லு அப்படின்னு போயிடுவான். அப்புறம் மீட்டிங் ரூம்ல இவங்க அந்த கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அவன் சொன்ன பிளேஸ்க்கு விசாரிக்க போறாங்க. அங்க மழையும் வருது, ரொம்பவே அழகா அந்த மலைய என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு இங்க கூட இப்ப மழை வந்தா நல்லாதான் இருக்கும், என்ன பண்றது இப்பத்திக்கு வராதே. அப்படியே கட் பண்ணா அந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தனி வரான். அப்போ வாங்கி ரொம்பவே பயந்து போய் போறா. அதை நோட் பண்ணிட்டு இவனும் கூட்டு போறான். இங்க கோர்ட்ல அவங்க விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த வீட்டுல நிறைய திங்ஸ் காணாம போயிருக்கு, சோ இவரு தான் அதை திருடிக்கிட்டு அவனை கொலையும் பண்ணிருக்காங்கன்னு இந்த பொண்ணு சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல அந்த வீட்டுல திருடு போயிருக்குன்னா அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது இருக்கான்னு கேட்பான். என்னோட கட்சிக்காரங்கள்ட்ட இருந்து அந்த திருட்டு போன பொருள் நீங்க கைப்பற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். இவங்களால அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியாது, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம நீங்க எப்படி இவர் தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்றீங்க நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு இவங்க கிட்ட இப்போதைக்கு எந்த ஒரு பதிலும் இல்லாததுனால இந்த கேஸ் தள்ளி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி கொஞ்சம் ஹாப்பியாவே செகண்ட் அட்டம்ப்ட்ல நம்ம தான் கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு ஹாப்பியா சொல்லிட்டு வரா. அப்ப சாப் ரொம்பவே டல்லா நடந்து வரா, அவளுக்கு உடம்பு சரியில்லை போல. அப்ப நம்ம ஹீரோ அங்க போய், என்ன உனக்கு உடம்புக்கு முடியலையா, நான் டிரைவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டு போயிடுறான். பாவம் நம்ம பாங்கி அப்படியே நிப்பா. சோ இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டும் அங்க இருந்து பாத்துட்டு இருக்கிறதுனால நம்ம பாங்கிய நம்ம ஃப்ரெண்டு தான் கூட்டு போறான் வீட்டுக்கு. நம்ம ஹீரோயினியால அதை ஏத்துக்கவே முடியல, ரொம்பவே அப்செட்டா இருக்கா. அதுக்கப்புறம் வெளியே இதுக்கு அதுக்குமா நடந்து என்ன இவன் இன்னும் ஆளை காணும்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோவும் வந்து அங்க நிக்கிறான். நீ வரமாட்டேன்னு நினைச்சேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கு ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்காம ஜீவ கட்ஸ் பண்ணல. சோ ரொம்பவே ஃபீல் பண்றான். நம்ம பாங்கியும் அழுதுகிட்டே இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் பாங்கி சொல்லுவா, நான் ஏதாவது தப்பா பேசிருந்தா சாரி, என் மேல லவ் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவா. பட் உங்களை மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான்னு சொல்றா. நம்ம ஹீரோவும், ஓகே நீ ஃபீல் பண்ணாத, நீ இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஜீவுக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைச்சு வைக்கிறான். ரொம்பவே ஆச்சரியமா எல்லாரும், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேவா, இவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கேன்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம பாஸ் சொல்லுவாரு, எனக்கு தெரியும், எஸ்டர்டே நைட் நான் ஒர்க் முடிக்க லேட் ஆயிடுச்சு, அதனால பார்க்க கூடாதுதான் பார்த்துட்டேன், உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்ததுன்னு கேட்பான். நம்ம ஹீரோயினும், உங்க கண்ணு போய் செக் பண்ணுங்க, வயசாயிடுச்சு இல்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும், ஆமா ஆமா நீங்க கண்ணு செக் பண்ணுங்க சொல்றான். நம்ம பாஸ், டேய் ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லுடா, நான் என் கண்ணால பார்த்தேன்னு காத்துவான். நாங்க எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் சொல்றாங்க. ஓகே ஓகே பாஸ் ஃபீல் பண்ணாதீங்க, வாங்க சாப்பிடலான்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்ல கட்டன்னா அந்த கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஷர்ட் பட்டன் கிடைச்சிருக்கு, ஃபுட் பிரிண்ட் கிடைச்சிருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்ல அத பாங்கி நோட் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டும் பேங்க்கும் ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அப்படியே நம்ம அவன் தான் அந்த கல்பிரேட், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இவகிட்ட சொல்லிட்டு வரா. அவன் அப்புறம் நீ மூஞ்சி வச்சுட்டு என்னையும் சட்டத்தையும் ஏமாத்த பாக்குறான்னு சொல்றா. நம்ம இந்த கேஸ்ல வின் பண்ணணும்னு இந்த சிலுக்கு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினி அழுதுகிட்டு இருக்க. நம்ம ஃப்ரெண்டு என்னாச்சுன்னு கேக்குறான், அவளோட ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணிக்கிறா. அப்படியே பேங்க் நம்ம ஹீரோ கிட்ட நடந்த விஷயத்த ஆர்வமா கேட்பான். ஹீரோ அதுக்கு ரியாக்ட் பண்ணாம அந்த கேஸ பத்தி பேசி வேலை கொடுப்பான். இவனும் அப்படியே கிளம்பி வெளியே போறான். அப்ப நம்ம ஃப்ரெண்டு பாங்கி சொல்றத கேட்டு இருக்கா. இவனும், நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். அதுக்கு பாங்கி, நீங்க வெளியே போறீங்களா, நானும் வரவான்னு கேட்பா. இன்வெஸ்டிகேஷனுக்காக
வேலைக்காக போறேன், நீ வரணும்னு அவசியம் இல்லன்னு சொல்லுவான். கூடவே இவளும் போறா. அப்படியே அந்த ஏரியால இருக்கிற சிசிடிவி நோட் பண்றாங்க. கொலை நடந்த அந்த வீட்டுக்கும் போய் செக் பண்றாங்க. ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடுறாங்க. அப்போ அந்த டைம் அந்த சாப் பொண்ணு வரா. இங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு கேப்பா. நீ ஃபர்ஸ்ட் கையை எடு, நாங்க வேலையை பார்க்கணும்னு ஹீரோ சொல்ல, ஜீவுக்கு நான் உன்கிட்ட பேசணும், வாங்கிய வெளியே போக சொல்லுவா. இல்லனா நான் அவளை வாரண்ட் வச்சு உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றான். ஹீரோவும் கண்ணாலேயே பேசி வாங்கிய வெளியே அனுப்புறான். அந்த கொலைகாரனை பத்தின பாஸ்ட் உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில போட்டோஸ கொடுப்பா. நீங்க தான் எனக்கு சீனியர், உங்ககிட்ட இருந்து தான் நான் நிறையவே கத்துக்கிட்டேன். சோ அந்த கல்பிரேட்டை காப்பாத்த முயற்சி பண்ணாதீங்க, அவன்லாம் ஜெயில தான் இருக்கணும்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் மறுபடியும் அவனை வந்து விசாரிக்கிறான். நீ ஆல்ரெடி ஒரு பையனை ரொம்பவே வெறித்தனமா அடிச்சிருக்க, அவனை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்க, இது உண்மையானு கேப்பா. அதுக்கு இவனும் இப்ப என்ன சொல்ல வரீங்க, நான் தான் இந்த கொலைய பண்ணேன்னு நினைக்கிறீங்களான்னு சிரிச்சுக்கிட்டே கேட்பான். அப்படி இல்ல, அவனை அப்படி அடிக்க என்ன மோட்டிவ் அதை தான் நான் கேக்குறேன்னு சொல்லுவான். ஆமா, நான் தான் அடிச்சேன், உங்களுக்கு க்ளோஸா இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஆபத்து வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டு ரொம்பவே எமோஷனலா இவன் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா, அதான் நான் அவனை அப்படி அடிச்சுன்னு சொல்லுவான். இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்கன்னு எமோஷனலா கேட்டு, இந்த கொலைய நான் பண்ணல, எந்த மோட்டிவ் இல்லாம நான் ஏன் கொலை பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோவை ரொம்பவே குழப்பி விடுவான். அந்த குழப்பத்தோட அவன் இருக்க நம்ம பாஸ் என்னடா என்ன ஆச்சுன்னு கேட்பான். அப்போ நடந்ததை சொல்ல, உன் அப்பாவும் இப்படிதான் சரியான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரணும்னு ரொம்பவே யோசிப்பான். இவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இந்த பார்ல இவங்கலாம் ரொம்ப ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்க வர, என்ன பண்றீங்க, இப்படியா குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினிய கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரான். நெக்ஸ்ட் டே ஒரு வேலை கூட சரியா முடிக்கலன்னு சொல்றான். இல்ல சார், டைம் பத்தலன்னு சொல்ல, பார்ல போய் தண்ணி அடிக்க டைம் இருக்கான்னு திட்டுவான். 3 பேருக்கும் செம்ம பூஜை, நல்லாவே திட்டுவான். அப்புறம் ரொம்பவே ஃபாஸ்டா இவங்க வேலைய ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு கிட்ட விசாரிக்க குப்பைய கூட தூக்கி நிறைய ஹெல்ப் பண்றான். அப்புறம் பாங்கியும் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து ஒரு இமேஜ் கண்டுபிடிச்சிருப்பா. நம்ம ஹீரோவும் அப்ரிஷியேட் பண்றான். கட் பண்ணா கோர்ட்ல இன்வெஸ்டிகேஷன் போகுது. இவர் தான் இந்த கொலைய பண்ணிருக்கான்னு சொல்லி அவர் கலெக்ட் பண்ண டிஎன்ஏ அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே சப்மிட் பண்றா. சோ இத வச்சு நீங்க இவருக்கு தண்டனை வழங்கணும்னு சொல்லி முடிப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ அந்த பட்டன் கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு மிஸ் பண்ண பட்டன், அப்படியே அவன் எப்படி மிஸ் பண்ணானோ ஹீரோ சொல்றான். அந்த சோஃபாவை தூக்க ஹெல்ப் பண்ண போய் அதையே இவங்க எவிடன்ஸா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றான். அப்புறம் நேர்ல பார்த்த சாட்சின்னு ஒரு வயசான லேடிய கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த லேடியும் அவன் தான் கான்பிடென்ட்டா சொல்றாங்க. நம்ம ஹீரோ சரி சொல்லுங்க, அன்னைக்கு அவரு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாருன்னு கேக்குறான். அதுக்கு அவங்களும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு சொல்றா. கையில பேக் ஏதாவது வச்சிருந்தாங்களான்னு, இல்ல கையில எல்லாம் எதுவும் பேக் வச்சில்லன்னு சொல்லுவா அந்த லேடி. அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பேக் இல்லாம கொண்டு போக முடியாது. அப்போ டிஃபெண்டன்ட் கிட்ட எந்த ஒரு பேகும் இல்லன்னு இவங்க சாட்சியாளரே தானே சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தொலைஞ்சு போன திங்ஸ் எதுவுமே இன்னும் கண்டுபிடிக்கல. அப்புறம் இறந்து போனால அவனோட சிஸ்டரை விசாரிக்கிறாங்க. இது உங்க கார் நம்பரான்னு கேட்பான். அதோட டைமிங் நோட் பண்ணி நீங்க எப்போ அங்க வந்தீங்கன்னு கேட்பான். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றா. ஞாபகம் இல்லையா, இல்ல உண்மையை மறைக்கிறீங்களான்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அப்போ நீங்களே உங்க பிரதரை கொலை பண்ணீங்கன்னு கேட்பான். இவளும் இல்ல நான் பண்ணல அப்படின்னு ஆர்கியூ பண்றா. இவ எமோஷனல் ஆகி அப்படியே அழுதுகிட்டே, நான் கொலை பண்ணல, என்னோட தம்பி பண்ண தப்ப நான் மறைக்கதான் நினைச்சேன்னு சொல்றா. என்னோட தம்பி நல்லவன் இல்ல, நான் போய் பார்க்கும்போது அவன் இறந்திருந்தான். அவன் ஒரு பொண்ணு கட்டாயப்படுத்தி ரேப் பண்ணதை டிவில பார்த்தேன். அங்க இருந்த தடயத்தை நான் மறைச்சேன். என்னோட குடும்பமானத்தை காப்பாத்ததான் இப்படி பண்ணேன்னு சொல்றா. ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்ட உங்க தம்பிய காப்பாத்த நினைச்சிருக்கீங்கன்னு இவனும் சொல்லுவான். இப்போதைக்கு இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. இந்த கேஸ்ல வின் பண்ணிட்டோன்னு சொல்லி ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி. கடனா இவன் என்ன டைய கூட கழட்டாம இப்படியே தூங்குறான்னு சொல்லி இவ கழட்டி விடுவா. ஹீரோவும் கண்ணு முழிச்சிட்டு பாக்க, இல்ல என்ன தப்பா நினைக்காதீங்க, நீங்க டைய கூட கழட்டாம அப்படி தூங்குனீங்க, அதுதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன்னு சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோவும் வாங்கி சாரின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் என் கூட இருன்னு சொல்லுவான். நீங்க நிம்மதியா தூங்குங்க அப்படின்னு சொல்லி இவளும் பக்கத்திலே இருக்கா. இத நம்ம பேங்க்கும் பாத்துறான். இவங்க
இவங்க மாட்டிக்கிறாங்க இந்த டைமும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே இவங்க இந்த கேஸ்ல வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதுக்காக பார்ல ரொம்ப ஜாலியா ட்ரிங்க்ஸ் பார்ட்டி என்ஜாய் பண்றாங்க. பட் ஜீவுக்கு உண்மையாவே கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியலையேன்னு ஒரு ஃபீல் இருக்கு. அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு சாங் பாட சொல்றாங்க. ஹீரோ தயவு செஞ்சு அவளை சாங் மட்டும் பாட சொல்லாதீங்கன்னு ரொம்ப சொல்லுவான். பட் அங்க இருக்கிற யாருமே கேட்க மாட்டாங்க. அவளை பாட வைக்கிறாங்க. நம்ம வாங்கி அப்படியே சாங் பாட ஸ்டார்ட் பண்றா. நம்ம ஆள் தான் எப்படி பாடுவான்னு நம்ம எபிசோட் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சோ அப்போ அந்த டைம் ஹீரோக்கு ஒரு கால் வருது. அதனால ஹீரோ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அந்த பார்ல இருந்த பேர் தான் கால் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோவை காட்டுறாங்க. சோ அவன் சொன்னதை நம்ம ஹீரோ இமேஜின் பண்ணி பாக்குறான். இவன் எல்லாமே இமேஜின் பண்ணி தான் சொல்லிருக்கானு. ஐயோ நான் எப்படி தப்பு பண்ணேன், நான் எப்படி நம்பினேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருக்கான். அப்படியே பார்ல நம்ம வாங்கி அந்த கொலைகாரனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி அந்த விசில் சவுண்ட் சொல்லி காட்டுவா. அப்போ இந்த கொலைகாரனை காட்டுறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் தான் கொலைகாரனு. பாவம் நம்ம வாங்கிக்கு தெரியல. அவனை பக்கத்துலயே வச்சுக்கிட்டு அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே ஹீரோவும் ஒரு கல்பரேட்டுக்கு தான் நான் போராடி ஹெல்ப் பண்ணிருக்கேனா ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோ நடந்து வர, அப்ப அந்த கல்பரேட்டும் ஆப்போசிட்ல நடந்து வரா. நம்ம ஹீரோ ரொம்பவே கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே, என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க, நான் அங்கதான் போறேன் வாங்கன்னு கூப்பிடுவான். அதுக்கு இந்த கல்பரேட்டும் இல்ல நான் ஆல்ரெடி நிறைய குடிச்சிட்டேன்னு சொல்றான். பரவாயில்ல என் கூட கொஞ்சம் கம்பெனி கொடுங்கன்னு கூப்பிட்டு போறான். அங்க போனா ஆல்ரெடி இவங்க எல்லாருமே செம்மையா டைட்ல இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு நியூ ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி அவனோட ஃபேமிலி அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி விசாரிச்சிட்டு இருக்கான். இவனும் அப்படிலாம் யாரும் இல்ல, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, நீங்க யாரையாவது எனக்கு இன்ட்ரோ கொடுக்க போறீங்களான்னு கேட்பான். நம்ம ஹீரோ எனக்கு தெரிஞ்ச ஒரே கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம பாங்கி தான், அவளதான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே, சோ நான் இன்ட்ரோ கொடுக்க விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன்னு சிரிச்சுட்டே சொல்லுவான். அப்போ இவங்களும் போதையில லூசு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஜீவுக்கு சொல்லுவான், இவங்க எப்பவுமே இப்படிதான் ஃபன் பண்றேன்னு சொல்லி ஓவரா நம்மள எரிச்சல் பண்ணுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோ பேங்க் கிட்ட அந்த கல்பரேட்டை பத்தி விசாரிக்க சொல்லுவான். பட் அந்த டைம் நம்ம ஹீரோயினி மறுபடியும் ஜிங்கன்சுவை பத்தி விசாரிக்கணும்னு சொல்றீங்கன்னு கேக்குறா. நீங்க அதை ஜீவு கிட்டே கேளுங்கன்னு இவன் எஸ்கேப் ஆயிடுவான். வாங்கி நம்ம ஜீவு கிட்ட கேட்க போறா. அதுக்கு நம்ம ஹீரோ இவன் தான் அந்த கல்பரேட்னு நம்ம பாங்கி கிட்ட சொல்லல, அவ குடிச்சிட்டு போதையில சொன்னதை நினைச்சு பாக்குறான். அவன் தப்பு பண்ணலன்னு நம்ம பாங்கி ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கா. எவிடன்ஸ் இல்லாம இவகிட்ட சொல்ல வேண்டான்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதனால அவன் தான் கல்பரேட்னு இப்பத்திக்கு நம்ம ஹீரோயினி கிட்ட இவன் உண்மைய மறைக்கிறான். உடனே நம்ம ஹீரோயினி கிட்ட சொல்றான், இப்ப அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற, உன் வேலையை போய் பாருன்னு சொல்றான். இவளும் எப்பவும் போல சண்டை போட்டுட்டு போயிடுவா. அப்புறம் மீட்டிங் ரூம்ல நம்ம பாஸ் இனிமேல் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணவே மாட்டேன், எனக்கு வயிறே சரியில்லைன்னு சொல்லுவான். நம்ம பேங்க் அண்ட் பாங்கியும் எனக்கு கூட தலை வலிக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி போதும் நிறுத்துங்க, ஒரு ப்ராப்பர் மீட்டிங் நடத்த முடியுதா, உங்களை வச்சுட்டு ஒரு ஆணைய கூட புடுங்க முடியாதுன்னு சொல்றான். அந்த டைம் கரெக்டா நம்ம ஃப்ரெண்ட் அங்க வேற வேலைலாம் எப்படி போச்சுன்னு நம்ம பேங்க் கேட்பான். நல்லாவே போச்சு, என்ன பத்தி தான் தெரியும்ல, நான் என்னையா நிப்பேன்னு சொல்லி நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க, நான் ட்ரீட் கொடுக்க போறேன், அப்படியே காஸ்ட்லியான கிஃப்டும் கொடுக்க போறேன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோவும் இவன் வேற கடு பேத்துறான், போய் தொலைங்க மீட்டிங் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். கட் பண்ணா நம்ம சாப் பொண்ணு அந்த லேடி கூப்பிட்டு வரா. நம்ம ஹீரோ போய் அவங்க கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்க உண்மையை மறைக்காம இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசுனீங்கன்னா ஏதாவது க்ளூ கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்றான். அவ முறைச்சு பார்த்துட்டு எதுவுமே பேசாம போயிடுவா. கட் பண்ணா கொலையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சாங் கேட்டுட்டு பார்க்கல நம்ம கல்பரேட் நடந்து வந்துட்டு இருக்கான். மனசுக்குள்ளேயே இமேஜின் பண்ணிட்டு வரான். அப்புறம் பார்ல நம்ம பாங்கி பேசினதை நினைச்சு பாக்குறான். எதுக்காக அந்த கொலைகாரன் என்ன இந்த கேஸ்ல மாட்டி விட்டான்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு இவனும் ஏன்னா நீ பார்க்க கூடாத சில விஷயத்த பார்த்துட்டேன்னு நினைச்சேன், நீ என்ன மறுபடியும் சந்திச்சப்போ உனக்கு அடையாளம் தெரியல, பட் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன், உன்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவன் தான், ஆனா என்ன பண்றது. அப்படியே அவனோட இமேஜினேஷனை முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினிக்கு போன் பண்றான். நம்ம ஹீரோயினியும் இந்த கல்பரேட்டும் போன் பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அங்க வந்து அவளை போன் பேச விடாம டிஸ்டர்ப் பண்றான். அப்போ நம்ம பாங்கி ஏன் இப்படி பண்றீங்க, அவன் ஏன் உனக்கு கால் பண்றேன்னு கேட்பா. அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் கால் பண்ணாங்க, அப்படியே மீட் பண்ணணும் பார்க்குக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லுவா. ஏன் நாங்கெல்லாம் ஆளா தெரியலையா, எங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல மாட்டானா, நீ எங்கேயும் தனியா
போவேனா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலான்னு அப்படி சொல்லிட்டு இருக்க அந்த டைம் இந்த சிலுக்கும் நம்ம பாங்கிய நம்ம ஹீரோ மேல தள்ளி விட்டுட்டு போறா. அப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோ சொல்லுவான் நம்ம ஒன்னாவே போலான்னு. இவ எதுவுமே பேசாம லிஃப்ட் கிட்ட வரா. பட் அங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானி ஏன் என்ன பார்த்து பயப்படுறீங்கன்னு கேக்குறான். ஹீரோ பாங்கிய விட்டுட்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானிக்கு செம்ம தோஸ் விடுறான். வேண்டாம் இவளை இதுக்கு மேல டார்ச்சர் பண்ணாதீங்க சொல்லி வான் பண்ணுவான். என்னடா என்ன மிரட்டுறியான்னு கேட்பான். ஆமா, மறுபடியும் அவளை ஏதாவது டார்ச்சர் பண்ணீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும், இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங்னு சொல்லிட்டு போறான். பாங்கி அதுக்கு கோவமா இனிமேல் என் விஷயத்துல தலையிடாதீங்க, இது என்னுடைய ப்ராப்ளம் சொல்லுவா. ஹீரோ பாங்கி நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றான். நீங்க எனக்கு ஆல்ரெடி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, என்னாலதான் நீங்க வேலையை விட்டீங்க, இதுக்கு மேல எனக்காக நீங்க வம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டாம்னு சொல்லுவா. அதுக்காக என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது பாங்கின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். போதும் இதுக்கு மேல ஒன்னும் பேச வேண்டாம், நிஜமாவே நான் கோவமா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவா. கட் பண்ணா நம்ம ஃப்ரெண்டுக்கு பர்த்டே போல, பட் யாருமே இல்லாத மாதிரி ஒரு பார்க்ல அவனை தனியா கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்றான். ஆக்சுவலி அவன் ரொம்ப மிஸ் பண்றது ஜீவுக்கு தான். சாப் பொண்ணு அங்க வந்து விஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல நம்ம 3 பேரும் ஒன்னா நல்லா ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவோம்ல, அவன் கூட ஜாயின் பண்ணிக்கலான்னு கேட்டு அவன் பக்கத்திலேயே இருப்பா. நம்ம ஹீரோ ரொம்ப தான் ஒரு விஷ் தானே பண்ண என்ன, ஆனா அவன் டைப் மட்டும் தான் பண்றான், சென்ட் பண்ணல. நம்ம சாப்புன்னு அவனுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போயிடுவா. கட் பண்ணா இந்த சைக்கவும் அந்த ஆபீசரும் மீட் பண்றாங்க. டேய் என்னடா என்னுடைய ஷர்ட் பட்டன் அண்ட் ஃபுட் பிரிண்ட் நாங்க விட்டுட்டே வரவே இல்ல, அப்புறம் எப்படி அது அங்க போச்சுன்னு கேக்குறான். இந்த ஆபீசர் பயத்தோட எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். இந்த சைக்கோ கோவமா என்னுடைய முதுகுல குத்த பாக்குறியான்னு அவனை அடிக்கிறான். என்ன பாருடா, நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதையே கண்டினியூ பண்ணலாமா, ஆல்ரெடி 3 பேரு போயிட்டாங்க, இப்போ 4வது ஆளும் போகணும், அது வரைக்கும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்படியே கட் பண்ணா வாங்கி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட அவளோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்றா. அதாவது அவளோட ஒன் சைட் லவ் முடிச்சுக்க போறேன், அவரை ஒரு பாஸா மட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் அவனுடைய ஃபேன் அவ்வளவுதான்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு கிரஷுக்கும் ஃபேனுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு கேக்குறான். நிறையவே இருக்கு, கிரஷ்னா நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பட் ஃபேன்ஸ்னா அப்படி கிடையாது, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம அவரை ரசிச்சுட்டு ஒரு ஃபேனாவே இருந்துக்கலாம். அப்படி சொன்னது உண்மையா, நான் வேணும்னா உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவான். அப்படியே இவங்க பேசிட்டு இருக்க ஹீரோ அங்க இருந்து பாக்குறத நம்ம ஃப்ரெண்டு நோட் பண்ணிட்டு வேணும்னே க்ளோஸா இருக்கிற மாதிரி பேசுவாங்க. இதுல ஹீரோ கடுப்பாகி போயிடுவான். அப்புறம் நம்ம ஹீரோயினி அந்த சைக்கோ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போவா. நம்ம ஹீரோவும் பாங்கிக்கு தெரியாமலேயே அவளை ஃபாலோ பண்ணிட்டு போவான். ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒளிஞ்சுக்கிறேன்னு போய் மாட்டிப்பான். நான் காஃபி சாப்பிட தான் வந்தேன், ஆமா நீங்க என்ன இங்க பண்றீங்க, ஆனா நீங்க இங்க இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. அப்புறம் இவங்களும் பேசிட்டு கிளம்பிடுவாங்க. அப்ப ஹீரோயினி நீ என்ன பண்ற, என்கிட்ட என்ன மறைக்கிறீங்கன்னு கேப்பா. அதுக்குள்ள அவ அம்மா போன் பண்ணிடுவா. நீ போயிட்டு வா, நம்ம அப்புறமா பேசலான்னு ஹீரோ இந்த டைம் எஸ்கேப் ஆயிடுறான். அந்த சைக்கோவை பத்தி சொல்லாமலே விட்டுறான். வாங்கியும் அவளோட ஃபீலிங்ஸ் அவ அம்மா கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஜீவோக்கும் அக்செப்ட் பண்ணல சொல்லி ஃபீல் பண்றா. அங்கேதான் நம்ம ஹீரோவும் அவனோட அம்மாவை பார்க்க வந்திருக்கான். அவனோட ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப குழப்பத்துல இருக்க. அப்ப கோர்ட்ல நடந்ததை நினைச்சு பாக்குறான். அப்போதான் அந்த ஆபீசர் நம்ம பேங்க் பின்னாடி இருக்கிறத அவனுக்கு ஞாபகம் வருது. உடனே அவன் அங்க போய் மீட் பண்றான். ஒரு ஹெல்ப்புக்காக தான் நான் உங்களை பார்க்க வந்தேன், அந்த இறந்து போன செஃப் பத்தி தெரியுமான்னு விசாரிக்கிறான். இவன் தெரியாதுன்னு சொல்றான். உண்மையாவே சொல்லு, என்னோட கெஸ் எப்பவுமே மிஸ் ஆகாது, நீ இந்த செஃப் இல்லனா ஜங்கன் சூ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, இவனோட கார்டை கொடுத்துட்டு உன் போன் கால்காக நான் வெயிட் பண்றேன்னு கிளம்பிடுவான். அப்புறம் இவனும் அந்த கேஸ் டீடைல்ஸ பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம சாப் ஒன்னு கால் பண்றா. அந்த செஃப்போடைய போட்டோ ஃப்ரேம் கிடைச்சிருக்குன்னு மீட் பண்ணலாம்னு சொல்லுவா. நீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னு இவனும் சொல்லுவான். உங்களுக்கு வேணும்னா நீங்களே வந்து வாங்கிக்கன்னு சொல்றா. இவனும் கிளம்பி போறான். அந்த போட்டோவை பாக்குறான். அதுல என்ன எழுதிருக்குன்னு பைபிள்ல இருக்கிற ஒரு வசனம் தான் அதுன்னு சொல்லுவான். அப்படின்னா இது ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இந்த கொலையை பண்ணிருக்காங்களான்னு அவன் யோசிப்பான். அந்த போட்டோஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்க. அந்த பிஸில நம்ம ஆபீசர் போன் பண்றத பார்க்கல. நம்ம ஆபீசரும் உடனே பாங்கிக்கு கால் பண்றான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும், அந்த ஷூவை யார் வாங்கினதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். உடனே ஓகே நான் வரேன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுவா. இவங்க பேசுறத இந்த சைக்கோ நாய் போன்லயே ஒட்டு கேட்டுட்டு இருக்கான்.
அப்புறம் நம்ம பாங்கியும் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்றா. போன் சைலண்ட்ல இருக்கு. அந்த பிஸில அவன் பார்க்கல. சோ இவளும் தனியாவே போறா அந்த ஆபீசர் மீட் பண்ண. நம்ம ஹீரோ ஷாப் ஒண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புவான். அப்போதான் அவன் போனை பாக்குறான். அவனுக்கு ஆல்ரெடி மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஃபாஸ்டா போறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயினை காரை பார்க் பண்ணிட்டு பயத்தோடயே இருக்க அப்ப நம்ம ஆபீசருக்கு போன் வருது. அந்த சைக்கோ போன் பண்ணிட்டு நீ எங்க இருக்கன்னு கேட்பான். இவனும் பயத்தோட நான் ஒர்க் விஷயமா வெளியே வந்திருக்கேன்னு சொல்றான். ஓ அப்படியா சார், இந்த பிளேஸ் ரொம்ப இருட்டா இருக்குதே, ஆனாலும் நான் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினே பயத்தோட இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் கரெக்டா அங்க வந்துட்டு ஹார்ன் அடிக்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி பயந்துடுறா. ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் என்ன பயன்படுத்திட்டே இருக்கீங்கன்னு ஜீவுக்கும் ஹே அரலூசு, நைட் டைம்ல யாராவது இப்படி தனியா வருவாங்களா? உனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியான்னு கேட்பான். நம்ம ஹீரோவுக்கு பாங்கி மேல எவ்வளவு லவ் பாருங்க. ஆனா அதை வெளியே தான் சொல்ல மாட்டேன்றான். நம்ம பாங்கியாவது புரிஞ்சுக்கலாம்ல, அவளும் புரிஞ்சுக்காம தான் இருக்கிறா. எனக்கு ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுக்கறேன்னு சொல்றான். என்ன பண்ண சொல்ற, ரொம்ப அர்ஜென்ட் மீட் பண்ணணும்னு சொன்னா நான் உனக்கு போன் பண்ணேன், நீ தான் பிக் பண்ணலன்னு சொல்லுவா. நான் பிக் பண்ணலனா நீ வெயிட் பண்ணணும். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க இங்க இந்த ஆபீசர் பாவம் இந்த சைக்கோ கிட்ட வேற மாட்டிக்கிட்டான். இப்படி ஆபீசரை மீட் பண்ண முடியலன்னு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோக்கு பாங்கி மேல ஆல்ரெடி லவ் இருக்கு. பட் இப்போதான் அதை ரியலைஸ் பண்ணிருக்கான். அப்படியே அவனோட ஓல்டு மெமரிஸ நினைச்சு பாக்குறான். சோ பாங்கி கிட்ட சாரி கேட்பான். இனிமேல் தனியா எங்கேயும் போகாதுன்னு சொல்றான். இத புரிஞ்சுக்காத பாங்கி எதுக்கு சாரி கேக்குறீங்க, என் மேல நிஜமாவே அக்கறை இருக்கான்னு கேப்பா. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது பாங்கி அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிடுறான். இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ்ல இருக்க அங்க நம்ம ஆபீசர் பாவம் அந்த கல்பிரேட் கிட்ட நல்லாவே மாட்டிப்பா. அப்புறம் நம்ம ஆபீசர் இதுக்கு மேல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்ல அதுக்கு அந்த கல்பிரேட் டென்ஷன் ஆகி ரெண்டு பேருக்குள்ள செம்ம ஃபைட்டிங் போகுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம ஆபீசர் சமாளிக்க முடியாம பயபுல தப்பிக்கிறேன்னு சொல்லி அந்த பாலத்துல இருந்து டைவ் அடிச்சிருவான். அடப்பாவி என்னடா நீயும் போயிட்டியா, அப்ப இன்னும் 3 பேர் இருக்காங்களான்னு சொல்றான். அப்போ இந்த சைக்கோ இன்னும் 3 பேரை கொலை பண்ண போறான் போல. கட் பண்ணா நம்ம ஹீரோ எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்றான். பட் இந்த லூஸ் வாங்கி உங்க மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, நான் எப்பவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போறா. கட் பண்ணா நம்ம பாஸ் ஹெல்ப் பண்றேன்னு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். அப்புறம் நம்ம வாங்கி ஹீரோ கொடுத்த கிஸ்ஸே மறக்க முடியாம புலம்பிட்டு இருக்கா. அப்ப ஜீவு அவன் கிட்ட பேசணும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நான் உன் மேல வச்சிருக்க லவ் ரியலைஸ் பண்ணவே இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்காக தான் சாரி கேட்டேன்னு சொல்றான். உன்னோட ஃபீலிங்ஸ நான் மதிக்கிறேன், அதே மாதிரி என்னையும் நீ புரிஞ்சுக்கணும், என்ன லவ் பண்ணனு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு எப்போ என் மேல லவ் வந்தாலும் நீ உடனே என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். ஒரு வழியா நம்ம ஜீவோக்கு எப்படியோ ப்ரப்போஸ் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் டே மீட்டிங் ரூம்ல நம்ம பாஸ் ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல போலீஸ் கிட்ட மாட்டினத சொல்றான். அதுக்கு பேங்க் கேக்குறாரு, ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கான்னு கேக்குறான். அதான்ப்பா இல்ல, என்னுடைய முட்டாள் டிரைவர் கேமராவை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லுவான். மாத்தி மாத்தி எல்லாரும் கலாய்க்கிறாங்க. அட பாவீங்களா, இன்னைக்கும் நம்ம மீட்டிங்க ப்ராப்பரா நடத்த முடியல, எல்லாரும் கிளம்புங்க. அச்சச்சோ என்ன யாருமே கண்டுக்கலையா, அவர் உயிரை காப்பாத்திருக்க, அத பத்தி யாராவது பேசுறீங்களா அப்படின்னா நம்ம ஹீரோ பேங்க் கிட்ட ஆபீசர் ஏன் அப்படி மெசேஜ் பண்ணிருக்கான், அவனை எங்களால மீட் பண்ண முடியல அப்படின்னு நடந்ததை சொல்லிட்டு இருக்கான். வாங்கியும் அவனை ரொம்ப நம்புறா, அதனாலதான் அவன் ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லுவான். அப்ப நம்ம ஃப்ரெண்டும் பாங்கியும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ டென்ஷன் ஆகி இவங்க ரெண்டு பேரும் இப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கா. இத பொறுத்துக்க முடியாம ஹீரோ பாங்கி அங்க இருந்து கூட்டு போக நான் வெளியே போறேன் நீ வரியான்னு கேட்பான். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டும் சேர பண்ணி போக சொல்லுவான். இவளும் போறா. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட பாங்கி சொல்றா, நீ எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தாலும் நான் உனக்கு ஓகே சொல்ல மாட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா, அதே கஷ்டத்தை நீயும் அனுபவிக்கணும், அப்பதானே என்னோட வழி என்னன்னு உனக்கு புரியும். ஓகே ஓகே அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படி கேட்பான். தெரிக்காத, நான் சீரியஸா தான் சொல்றேன், எவ்வளவு வயசானாலும் சரி எனக்காக நீ காத்துட்டு தான் இருக்கணும்னு சொல்லுவா. ஓகே பங்கி கண்டிப்பா நான் காத்துட்டு இருப்பேன் அப்படி சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த ஆபீசரை பத்தி விசாரிக்கிறாங்க. பட் லீவு கேட்டு போயிருக்கான்னு சொல்றாங்க. அப்படியே அவன் வீட்டுக்கும் போய் பாக்குறாங்க, அங்கேயும் இல்ல. சோ எப்படி வீட்டுக்குள்ள போலான்னு யோசிக்கும் போது இந்த ஹவுஸ் ஓனர் வந்து ரெண்டுக்கு வீடு பாக்குறீங்களா, புதுசா கல்யாணம் ஆனவங்களா கேட்பாங்க. இவங்களும் இதான் சாக்குன்னு சொல்லி ஆமாமா நாங்க புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்களுக்கு வீடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தனியாவே போய் வீடு பார்க்க போவாங்க. அப்ப அந்த ஆபீசர் வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது பாங்கி கிட்ட ஒரு போட்டோ கிடைக்கும். அப்படியே அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் பேங்க் கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு அவனும் இது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் ட்ரை பண்றேன்னு சொல்றான். கட் பண்ணா அந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தானி மறுபடியும் அவன் பையன்
கொலைன் கேஸ ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லி நம்ம சா கிட்ட ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்கறான். அதுக்கான ரீசனையும் சொல்லுவான். அதுக்கு நம்ம சா பொண்ணு இந்த கேஸ்ல 2 வெப்பன் இருக்குன்னு கேக்குறா. ஆமா, அதுல ஒரு எவிடன்ஸ் நான் வச்சதுன்னு சொல்றா. அதாவது நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்ண நம்ம டிஸ்ட்ரிக்ட் அத்தானியே அந்த எவிடன்ஸை செட் பண்ணிருக்கான்னு இப்ப தெளிவாவே தெரிஞ்சு போச்சு. எப்படியாவது என்னுடைய பையனை யாரு கொலை பண்ணான்னு எனக்கு தெரியணும்னு சொல்லுவான். கட் பண்ணா நம்ம ஜீவுக்கு ஆபீஸ்ல இந்த வீக் யாரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்றதுன்னு ஒரு சின்ன கேம். அதுல நம்ம வாங்கி ஆல்ரெடி இந்த வீக் நானே எல்லா வேலையும் செய்யறேன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு நம்ம பாஸ் கிட்ட சொல்லிருப்பான். சோ அதே மாதிரி பாங்கி தான் இந்த வீக் எல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படி டிசைட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம பாஸ் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல மாட்டினார்ல, அந்த கேஸ கூட பாங்கி தான் எடுத்து நடத்தணும்னு சொல்லி என்னமோ தெரியல பாங்கி மேல எல்லாருமே ரொம்பவே அக்கறையா இருப்பாங்க. இந்த விஷயத்த அவளோட அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கிறா. இதை எப்பவும் போல ஹீரோவுடைய அம்மா ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்போ இந்த டைம் பாங்கி கிட்ட மாட்டிக்கிறா. அப்புறம் நம்ம பேங்க் பாவம் இந்த கல்பரேட்டை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க. அப்போ அந்த சைக்கோ நாயும் அவனை பார்த்துட்டு ஒளிஞ்சுக்கிறான். அப்புறம் இங்க நிறைய டைம் வந்து கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த கல்பரேட் இப்ப யோசிக்கிறான் என்ன நடந்திருக்கும். அப்போ எனக்கே தெரியாம இவங்க தனியா என்னையே சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்களான்னு. கட் பண்ணா நம்ம ஹீரோவுக்கு ஒரு கெட்ட கனவு. சோ அலறிக்கிட்டே ரொம்ப பயத்தோட ஏந்துக்கிறான். பாங்கி கிட்ட நீ சேஃபா தானே இருக்க அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறான். பாங்கி சொல்லுவா ஓகே ஓகே அது வெறும் கனவு தான், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நிம்மதியா தூங்குங்கன்னு சொல்றா. நெக்ஸ்ட் டே நம்ம பாஸ் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ்க்காக பாங்கி ஆஜராகி நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றா. அவங்க கிட்ட வீடியோ எதுவும் இல்ல. சோ $3000 ஃபைன் போடுவேன்னு நம்ம ஜட்ஜி சொல்லிடுறாரு. அத அவனும் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு சாதாரண கேஸ்ல கூட உன்னால ஜெயிக்க முடியல, உன்னை விட மாட்டேன்னு சொல்லி அவளை துரத்திட்டே போறான். நம்ம சா பொண்ணும் இந்த சிலுக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் அங்க நடந்து போறாங்க. அப்ப சா செம்ம கடுப்பாகி நான் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப அவ இருக்கா அப்படின்னு கோவமாவே பேச போறா. அவங்க யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல, பேசாம போறாங்க. இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டுக்கு மனசு கேட்கல. அவ சேஃபா வீட்டுக்கு போறாளா இல்லையான்னு அவளை ஃபாலோ பண்றான். அப்புறம் இங்க ஒரு கார்ல நம்ம கல்பரேட் ஒரு கத்திய போட்டு வச்சிருக்கான். அத போலீஸ் பாத்துறாங்க. அப்படியே ஃப்ரெண்ட் நியூஸ் பார்க்க கூப்பிடுவான். அந்த நியூஸ்ல அந்த செஃப் கொலை பண்ணது அந்த ஆபீசர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பிரஷர் ஆகுது. அப்போ பாங்கி எங்கன்னு நம்ம பாஸ் கேட்டு வர அப்புறம் தான் ஹீரோவும் பாங்கிய தேடுறான். பாங்கி ஒரு பார்க்ல அந்த சைக்கோ கூட பேசிட்டு இருக்க. அவன் சொல்றான் நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், ஆக்சுவலி அன்னைக்கு நான் சொன்னது எல்லாமே போய் தான் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகமே இல்ல, இத நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க என்ன நம்பிருக்க மாட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இவனும் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ சொன்னதை நினைச்சு பாக்குறா. அப்புறம் ஜீவு கால் பண்றான். அப்ப பாங்கி சொல்றான் ஆமா நான் இங்கதான் சுங்கன் சூ கூட தான் இருக்கேன்னு சொல்லுவா. அப்படியா, ஓகே, கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டோம், சோ அவரையும் கூட்டு வா, நம்ம டின்னர் சாப்பிடலாம்னு சொல்றா. அப்புறம் இவங்க 2 பேரும் போறாங்க. அப்போ ஜீவுக்கு தனியா கூப்பிட்டு பேசுறான். ஏன் இத என்கிட்ட மறைச்சிங்க, அவன் என்கிட்ட போய் சொல்லிருக்கான்னு நம்ம ஹீரோவை திட்டுவா. அப்போ ஹீரோக்கு டவுட் வருது, அவனே உன்கிட்ட இப்படி சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ நம்ம சா பொண்ணு வரா. இங்க வேலை விஷயமா தான் வந்தேன்னு, வேற எதுக்காகவும் வரல சொல்லுவா. அப்படியே டின்னருக்கும் ஜாயின் பண்ணிக்கிறா. எல்லாரும் சாப்பிட்டுட்டே அந்த நியூஸ பத்தி பேசுறாங்க. அப்ப அந்த சைக்கவும் ஆமா நானும் அந்த நியூஸ பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஃப்ரெண்ட் அப்போ உங்களுக்கு முன்னாடியே தெரியாதான்னு கேட்பான். எனக்கு தெரியாது, அதுவும் அவர் ஒரு ஆபீசர், அவர் ஒரு கொலை பண்ணிருக்காருன்னு என்னால நம்பவே முடியலன்னு சொல்லுவா. அப்ப நம்ம சா பொண்ணு டிஸ்ட்ரிக்ட் அத்தானி மறுபடியும் அவங்க பையனோட கேஸ ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லிருக்காங்க. நான் கொலைகாரனை கண்டுபிடிக்கிறனோ இல்லையோ, பட் மறுபடியும் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் தோண்டுவேன். இதுல யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கோ அவங்க எல்லாரையும் நான் மறுபடியும் விசாரிப்பேன். யாருக்கு தெரியும், இங்கேயே கூட அந்த கல்பரேட் இருக்கலாம்னு சொல்றா. அப்படின்னா நீங்க யாரை மீன் பண்ணி பேசுறீங்கன்னு நம்ம பேங்க் கேட்பான். அங்க மேல சந்தேகப்பட்டு யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்றா. அப்போ நீங்க மறுபடியும் கொலைகாரன் யாருன்னு தேட போறீங்களா, அந்த போலீஸ் ஆபீசர் அப்போ கொலை பண்ணலையா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ சொல்றான் நானும் பாங்கியும் அவனை மீட் பண்ண போனோம், பட் அவனை பார்க்க முடியல, அதுக்குள்ள அவனுக்கு காணாமலும் போயிட்டான். கண்டிப்பா அவன் ஹைவே ரோட்ல போயிருக்க மாட்டான், ஏதோ ஒரு லோக்கல் ரோட்ல தான் போயிருக்கணும், இததான் நாங்க இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சைக்கோவை நோட் பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. அப்போ சா பொண்ணு பாங்கி நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்க இல்ல நான் இங்கதான் தங்கி இருக்கேன்னு சொல்றான். சாக்கு கடுப்பாகுது. அப்புறம் எல்லாரும் போனதும் எங்க சாப்பிட்ட பாத்திரத்தை வாஷ் பண்றாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு லேடி என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்றான். நம்ம ஃப்ரெண்ட் அங்க போய் பார்த்துட்டு அப்படியே அவளை அரெஸ்டும் பண்றாங்க. ஒரு லாயரா இருந்தா
இருந்தா ரொம்பவே பொறுப்பா இருக்கணும், கிளையண்டோட ரகசியத்தை பாதுகாக்கணும்ல அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு ஒரு லாயர், அதே மாதிரி பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். அப்ப அதுக்கு அந்த பொண்ணு கேக்குறா, அப்போ நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க? நான் என்னோட ஹஸ்பண்ட கொலை பண்ணல, ஆனா நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்ல போறேன்னு சொல்றா. பொய்யான ஸ்டேட்மெண்ட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவான். ஒரு குற்றவாளிய நிரபராதின்னு சொல்லக்கூடாது, அதே மாதிரி ஒரு நிரபராதிய குற்றவாளின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருப்பான். இப்ப நம்ம ஹீரோ வாங்கி கிட்ட கேக்குறான், ஏன் டல்லா இருக்கன்னு. அதுக்கு இல்லப்பா, நானே ஒரு குற்றவாளிக்கு ஹெல்ப் பண்ணிட்டேனான்னு தெரியல, அவன் சொன்ன பொய்ய நான் எப்படி நம்பினேன், அந்த சைக்கோவை பத்தி தான் பேசுறாங்க, ஓகே வீடு நம்ம பாத்துக்கலாம், இன்னும் அவனை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு பாங்கியும் அப்பனா ஓகே, நீ என்ன கண்டுபிடிச்சாலும் என்கிட்ட சொல்லணும், என்கிட்ட நீ எதையுமே மறைக்க கூடாதுன்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோவும் அது சரி, நீ இனிமேல் தனியா எங்கேயும் போக கூடாது, 24 hours என் கூட தான் இருக்கணும்னு சொல்றான். இப்படியே பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த கல்பிரேட் சாதாரண ஆள் இல்ல, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லுவான். அதுக்கு இவனும் நானும் சாதாரணமான ஆள் இல்லன்னு சொல்லுவான். நம்ம பேங்க் அப்படி கட் பண்ண நம்ம ஃப்ரெண்ட் இந்த கேஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். 5 days முன்னாடி தான் அவர் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு அவங்க 2 பேருக்குள்ளயும் சண்டை நடந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவங்க பையனே என்னுடைய அம்மா தான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு அவரு எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பாரு, சோ கோவத்துல கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, இந்த கேஸ் என்னுடைய கேஸ், சோ நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவான். வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டும் சொல்றான். இல்ல நான் ஹெல்ப் பண்ணி தான் ஆகுவேன்னு இவனும் சொல்லி கிளம்பி போறாங்க. கட் பண்ணா இந்த சிலுக்கும் சாப் பொண்ணு கிட்ட என்ன ரொம்ப டயர்டா இருக்கீங்க, தூங்கலையான்னு கேக்குறா. அதுக்கு இவளும் இந்த கேஸ் ரொம்ப இழுவியா இருக்குப்பா, சோ அதான் ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தி, அதனாலதான். அப்புறம் நம்ம சைக்கோ நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு ஒரு பார்சல் கொண்டு வந்து கொடுக்கறான். அப்படியே நம்ம ஹீரோ இந்த ரிப்போர்ட்லாம் செக் பண்றான். அப்ப பாங்கி இது மிஸ்டர் ஜீவோட கேஸ் தானே, அவரு ஹெல்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லியும் நீங்களே ஏன் வாண்டடா போய் ஹெல்ப் பண்றீங்கன்னு கேட்பான். அவன் ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிறான், இந்த கேஸ்ல ஏதோ தப்பா இருக்குன்னு இவங்க பேசிட்டே இருக்காங்க. அப்ப பாங்கி ஒரு பாயிண்ட் சொல்லுவான், ஒருவேளை இந்த கொலையை பண்ணது அவங்க பையனா கூட இருக்கலாம், தன்னோட பையனை காப்பாத்த அவங்க பழியை ஏத்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லுவா. அந்த பையன் இங்கதான் இருக்கான், நீங்க விசாரிங்கன்னு சொல்றா. அப்போ நம்ம ஃப்ரெண்டும் அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்க, அப்படியே நம்ம ஹீரோ அவனை வந்து விசாரிக்கிறான். அவன் போனதும் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லி ஜி ஹீரோ கேப்பான். அப்போ நடந்தத சொல்றான். இந்த லேடி வீட்டுக்கு வந்து பாக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் தலையில அடிபட்டு இறந்திருக்காங்க, அவங்க பையனும் ஹஸ்பண்டும் சண்டை நடந்திருக்கும், அவங்க பையன் தான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு இவங்களே ஒரு முடிவு பண்ணிட்டு தன்னோட பையனுக்காக இவங்க ஜெயிலுக்கு போக தான் போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவான். இதை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க, என்னுடைய கிளையண்ட்டுக்காக நான் இதை மறைச்சேன் அப்படின்னு ஜீவு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ உனக்கு சட்டம் தெரியாதா, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மறைக்க கூடாது, பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்றான். இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த கேஸ் கோர்ட்ல ஹியரிங் வந்திருக்கு. இந்த சிலுக்கு பொண்ணு சொல்றான், இவங்க பண்ண தப்புக்காக அவங்க ஃபைன் பே பண்ணணும், இல்லன்னா ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லுவா. நம்ம ஃப்ரெண்ட் ஆமா இவங்க கொலை பண்ணனு ஒத்துக்கிட்டாங்க, பட் அவங்க ஹஸ்பண்டால நிறையவே டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க, 20 years இவங்க ஹஸ்பண்ட் பிசிக்கலா அரஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பையனும் அழுதுட்டே வெளியே வரான். அப்போ நம்ம ஹீரோயினி அவகிட்ட பேசிட்டு இந்த கேஸ்ல வேற ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்றா. அதை பார்த்துட்டு இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இவ ஏன் இப்படி தலைமுடிய கூட கட்டாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, நீ ஏதாவது ஒர்க் கொடுத்தியா அப்படின்னு கேக்குறான் நம்ம ஃப்ரெண்டு. இவ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவ குளிக்கிறது கூட மறந்துடுவா அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கி கண்டுபிடிச்சது சொல்றா, அவங்க பையன் இந்த கொலையே பண்ணல, அவங்க அன்னைக்கு சண்டை போட்டுட்டு தான் இருந்திருக்காங்க, அதுதான் அப்பா உயிரோட கடைசியா பார்த்தது, அவன் சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பாக்கும்போது அவரு கீழே விழுந்து அடிபட்டு இறந்து கிடந்திருக்காரு. சோ அவங்க அம்மா அசியம் பண்ணது என்னன்னா தான் பையன் தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு இவங்களே நினைச்சுக்கிட்டாங்க. சோ சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி எடுத்து குத்திட்டு நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, இந்த மருந்து தான் எங்க அப்பா குடிப்பாருன்னு சொல்லி அவன் ஒரு மருந்து பாட்டில கொடுத்தான், சோ அதையும் நான் செக் பண்ணிட்டேன், அதனால இவங்க வெளிக்காயத்தை வச்சுதான் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்களே தவிர அவருக்கு உள்காயம் இருக்கிறத யாருமே கவனிக்கல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட ரிப்போர்ட்டை கொடுக்கறான். அப்ப ஹீரோ அதை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். பட் கோர்ட்லயும் இந்த கேஸ தள்ளுபடி பண்ணிடுவாங்க, ஏன்னா அவரு யார் தாக்கியும் சாகல, அவரு உடம்புல பிரச்சனை இருந்திருக்கு, அவரு பிரெயின்ல ப்ராப்ளம் இருந்ததுனாலதான் அவர் இறந்திருக்காரு, கோர்ட்ல இந்த கேஸையும் தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் கோர்ட்லயும் அதே மாதிரி இந்த கேஸ தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அவங்க அம்மாவும் புள்ளையும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. கட்டண்ணா இந்த சிலுக்கு ஹே பாங்கி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வரா. இவளும் என்ன நீ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட விசாரிக்கிற, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுவா. ஹே பாங்கி நான் கேக்குறதுக்கு ஒழுங்கா உண்மையை சொல்லு, உனக்கும் ஜீவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேப்பா. அத பத்தி உனக்கு என்ன கவலை, நீ அத பத்தி கேக்குற அப்படின்னு இவளும் டென்ஷன் ஆகுறா. உங்க 2 பேருக்குள்ள எப்ப ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு, அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல தானே அப்படின்னு இவளும் கேக்குறா. அதுக்கு இவ டென்ஷன் ஆகி உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், அப்போ அன்னைக்கு ஹேஜூன் கூட நீதான் இருந்தியான்னு அவளை கேக்குறா. அதாவது நம்ம ஹீரோயினியோட எக்ஸ் லவர் இருக்கான்ல, அவன் கூட அன்னைக்கு ஹோட்டல்ல இருந்தது இந்த பொண்ணுதான் அப்படின்னு நம்ம ஹீரோயினி சந்தேகப்படுறா. சந்தேகப்படுறது மட்டும் இல்ல, 2 பேரும் குடும்பப்படி சண்டையே போட்டுக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ள ஃபைட்டிங் போகுது. என்ன நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, நீ எப்படி நைட்ல நிம்மதியா தூங்குற, நம்ம பாங்கி சாமையா சண்டை போடுறா. அவளுடைய முடிய பிடிச்சி கொலாடி சண்டை மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் எல்லாரும் வந்து அந்த சண்டையை தடுக்க பாக்குறாங்க. அவங்களால ஒரு ஸ்டேஜுக்கு மேல முடியல. பாங்கி நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி அவனும் தடுக்கிறான். ஒரு வழியா அவங்க சண்டையை நிறுத்திட்டு நம்ம ஹீரோ பாங்கிய மட்டும் லிஃப்ட்ல கூட்டு போறான். நீங்க நெக்ஸ்ட் லிஃப்ட்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை மட்டும் கூட்டிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் லிஃப்ட்ல ரொமான்ஸ் லுக் விட்டுட்டு சொல்லுவான், எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, போதும் போதும் சொல்லி விட்டது அப்படின்னு இவளும் சொல்றா. உடனே இது ஒர்க் அவுட் ஆகுதா, அப்ப இனிமேல் இதையே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டே பின்னாடி போறான். கேட்டா இவங்க 2 பேரும் எப்பயும் போல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என் பையனை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவுடைய அம்மாவும், என் பொண்ணை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயினியோட அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பாங்கியும் அவங்க அம்மாவை பாக்கிறதுக்காக வந்திருக்கா. அப்ப இவங்க 2 பேரும் ஹக நிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மா, என் பையனை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் ஃபீலிங்ஸா சொல்லுவா. அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலி போட்டோஸ பார்த்துட்டு ரொம்பவே அழுதுட்டு மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். கடனா ஹீரோக்கு இந்த கல்பிரேட் கால் பண்ணி உங்களை நேர்ல மீட் பண்ணி பேசணும்னு சொல்லுவான். இவனும் நேர்ல போய் பேச போறான். அப்ப கேக்குறான், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என்ன பத்தி விசாரிக்க ஆள் அனுப்புறீங்க அப்படின்னு கேஷுவலா கேக்குறான். இவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு, நான் உன்னை தப்பாலாம் நினைக்கல, சும்மா விசாரிக்க தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே நான் என்ன பண்ணிட்டேன், அப்படி என்ன தப்பு பண்ண, நீங்க ஏன் இந்த மாதிரி என்ன விசாரிச்சீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இவனும், ஏன்னா நீ என்கிட்ட போய் சொல்லிருக்க அப்படின்னு சொல்லுவான். நான் போய் சொன்னா அப்படின்னு சொல்லி சிரிப்பான். உடனே இவனும் ரொம்ப லாஜிக்கா, நீங்க உங்க லைஃப்ல பொய்யே சொன்னது கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்பான். எனக்கு இதை தப்பா தோணுச்சுன்னா நான் விசாரிக்க ஆரம்பிச்சிருவேன், அந்த மாதிரி தான் விசாரிச்சேன், ஏன்னா நீ தான் தப்பு பண்ணல, நீ ஏன் பயப்படுற, இதுக்கு மேல நான் எதுவும் விசாரிக்கல அப்படின்னு சொல்லிடுவான். உடனே இந்த கல்பிரேட்டும், இப்ப நீங்களே போய் சொல்ற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு கேட்பான். இந்த சைக்கோ பேசிக்கிட்டே நான் பாங்கிய தனியா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஹீரோ அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டான். நம்ம எல்லாரும் சேர்ந்தே மீட் பண்ணலாம், ஆனா நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், சோ நான் யோசிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இவனும், ஓகே நல்ல டைம் எடுத்து யோசிச்சுட்டு எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். அங்க நம்ம பாங்கி நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டா, இவன் ஏதோ டல்லா இருக்கான், எதையோ நம்ம கிட்ட மறைக்கிறான் அப்படின்னு இவளுக்கு தோணுது மனசுக்குள்ளேயே. சோ ஹீரோ கிட்ட கேக்குறா, என்ன ஜீவுக்கு நீ ஏதாவது என்கிட்ட சொல்ல விரும்புறியா அப்படின்னு கேப்பா. உடனே ஹீரோவும் அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு அவனோட ஃபேமிலியை பத்தி பேசணும்னு சொல்லி அவளை டைவர்ட் பண்ணி கூட்டு போறான். எனக்கு 2 அம்மா இருக்காங்க, இப்ப இருக்கிறது என்னுடைய வளர்ப்பு அம்மா, ஆக்சுவலி என்னுடைய அம்மாவுடைய ஃப்ரெண்டு தான், அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவான். ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவனோட அப்பாவும் அம்மாவும் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ஜீவுக்கு வளர்க்குறாங்க அப்படின்னு அவன் ஹீரோயினி கிட்ட சொல்லுவான். அது மட்டும் இல்ல, நம்ம பாஸ் தான் நம்ம ஹீரோடைய வளர்ப்பாப்பாவும் கூட. இவன் அவன் ஃபேமிலி கதையை சொல்லி முடிச்ச உடனே நம்ம ஹீரோயினியும், நானும் உங்களை மாதிரி தான், எனக்கு 2 அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இப்போ அந்த டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல, டைம் வரும்போது நானே கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு ஹீரோவும், ஓகே உனக்கு விருப்பம் இருக்கும் போது நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினியும் அவங்கவுங்க ஃபேமிலியை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.